Hi, hello, வணக்கம், welcome back to my channel, guys. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீம்ல நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zomato clone அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரைலர் பார்த்துருப்பீங்க இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரீம்ல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ யூசிங் React Native, Expo, and then Redux, Tailwind CSS, React Navigation இந்த மாதிரி lot of different things வந்துட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஸ்ட்ரீமை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமில் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஒரு ஜாபோ கிடச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் டெல் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்துட்டு கீழே ட்ராப் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஃபாலோ மீன் இன்ஸ்டாகிராம். அதுலேயே என்ன அப்படின்னா சின்ன சின்ன டெக் கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் போஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் வித்தவுட் கெட்டிங் எ லேட் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும். ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. we are already at 17 likes, just 3 likes away 20 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஸோ என்ன ப்ரோ இது வந்து iOS-ல பண்ண போறீங்களா? அப்போ நாங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பண்ண முடியாதா? அதெல்லாம் கிடையாது. என்னோட சிஸ்டம்ல வந்துட்டு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்துட்டு கொஞ்சம் பக் ஆகுது. அதனால தான் iOS எமுலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். As you guys know, React Nativeல டெவலப் பண்ற கோட் வந்து both iOS and Android ரெண்டுத்துலயும் நீங்க ரன் பண்ணலாம். ஸோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. நான் இப்போ எழுதுற கூட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ல ரன் பண்ணி பார்க்கலாம், iOS எமுலேட்டர்லயும் ரன் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்டே கிளியர் பண்ணிடுறேன். என் சிஸ்டம்ல ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கொஞ்சம் பக்கியா இருக்குது. அதனால தான் என்ன அப்படின்னா யூசிங் iOS எமுலேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு அமேசிங் விஷயம் என்ன அப்படின்னா இது எதுவும் வந்துட்டு என் அப்ளிகேஷன்ல ஸ்டாட்டிக்காக கிடையாது. இப்போ நான் புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணோம் இல்லை புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக சானிட்டி பேக் அண்டால பவர் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்க போறீங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் அமேசிங் திங்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கு இன் React Native. ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் different offers from different hotels. and நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ் இங்க இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா லெட் மீ செலக்ட் மெக்டொனால்ட்ஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்லிக் டிஃப்ரெண்ட் பேஜ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா திருப்பி நான் ஹோம் பேஜுக்கு போறதுக்கு ஒரு நேவிகேஷன். ஸோ இது எல்லாமே இருக்கும். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு சப்வே பீஸா அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0. அண்ட் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான பேஸும் வந்து எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ யூ குட் see வியூ பாஸ்கெட் ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிட்டு. ஸோ 245 இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன மாடல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமேஷன் வந்துட்டு ஐ எம் டூயிங் இட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 1 time சப்வே பீஸா அண்ட் வந்துட்டு டோட்டல் எவ்வளோ, டெலிவரி ஃபீ, ஆர்டர் டோட்டல் எவ்வளோ அப்படின்றது. அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ லெட்ஸ் சே கோகோகோலா 2, பக்கெட் சிக்கன் 2. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா இப்போ வியூ பாஸ்கெட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு இங்கே இருக்குது. இங்கே இருந்து நான் ரிமூவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஸோ ஒரே ஒரு டைம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டே ரிமூவ் ஆயிரும். 2 வாட்டி இருந்துச்சுன்னா குவான்டிட்டி. ஸோ இப்போ திருப்பி ரிமூவ் பண்ணால் அந்த ப்ராடக்டே எனக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிரும். அண்ட் இங்கே போயிட்டு என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் நான் என் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு பிறகு ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஆர்டர் வந்துட்டு எனக்கு பிளேஸ் ஆகும் சின்ன ஒரு அனிமேஷனோட. ஸோ வி ஜஸ்ட் நீட் டு வெயிட். அண்ட் ஒன்ஸ் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்டிமேட்டட் டைம் அண்ட் 35 to 35 minutes your order is being prepared and your rider name and call option. and then என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மேப்ல வந்துட்டு கரெக்டாக என்னன்னா மெக்டொனால்ட்ஸ் எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷன் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு மேப்பை இன்டிகிரேட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு லொக்கேஷன் எப்படி காமிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். லாட் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன தான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீமையே வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரீம் பார்க்கறது மூலியமா நீங்கள் நிறைய React Native ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தி ஸ்ட்ரீம் கம்ப்ளீட்லி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ லெட்ஸ் see எப்படி வந்துட்டு இதை பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு பிராண்ட் நியூ React Native ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்ன அப்படின்னா we are going to use Expo. ஸோ Expo அப்படின்னா என்னன்றதை I'll just tell. ஸோ Expo அப்படின்றது வந்து React Nativeஓட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக React Native ஸோ நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய React Native பில்ட்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னா பேர்போன் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ஜஸ்ட் பியூர்லி ரியாக்ட் நேட்டிவ் மட்டும்தான். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா எக்ஸ்போ யூஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் அ wrapper. ஸோ நம்ம என்டையர் ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷனை சுற்றி நம்ம ஒரு பேக்கேஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் எக்ஸ்போ அப்படின்றது. ஸோ எக்ஸ்போ யூஸ் பண்றதுனால யூ ஹேவ் சம் அட்வான்டேஜஸ். என்ன அப்படின்னா வந்து ஸோ அதுவும் அதே தான், லைக் போத் ஆண்ட்ராய்டு iOS வெப் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்க ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அதே ஒரே சிங்கிள் கோட் பேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். த ஒன்லி திங் என்ன அப்படின்னா இப்போ உங்க அப்ளிகேஷனோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும், லைக் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ண நினைக்கிங்கன்னா யூ கேன் கோ வித் ரியாக்ட் நேட்டிவ் பேர்போன். பட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ சில விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லைக் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். அப்படின்ற போது யூ கேன் யூஸ் எக்ஸ்போ. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா we are going to use எக்ஸ்போ. அண்ட் எக்ஸ்போ அப்ளிகேஷன் செட் பண்றதுக்கு யூ கேன் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் எக்ஸ்போ. அண்ட் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா யூ குட் சர்ச் ஸோ எக்ஸ்போ. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க இங்க பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்ததும் ஸோ இங்க வந்துட்டு நீங்க எக்ஸ்போல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, பிகாஸ் எதுக்காக நீங்க எக்ஸ்போ யூஸ் பண்ணி உங்க ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு ஏபிகே ஃபைலாவோ இல்ல வந்துட்டு iOSக்கு வந்துட்டு ஐபிஏ ஃபைலாவோ எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்க நார்மல் ரியாக்ட் நேட்டிவ் பேர்போன் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஏபிகே ஃபைல் ஜென்ரேட் பண்ணா அதுக்கு வந்து நீங்க கீ ஸ்டோர் கிரியேட் பண்ணணும், ஏபிகே சைன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்துட்டு ப்ராப்பரா பண்ணாதான் ஒரு ஏபிகே ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். அடுத்து நீங்க லேட்டரா அந்த அப்ளிகேஷன் ஏதாவது அப்டேட் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஏபிகே ஜென்ரேட் பண்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும். பட் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்போ உங்களுக்காக மேனேஜ் பண்ணிக்கும். யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் ஆன் த டெவலப்மெண்ட் பார்ட் ஆஃப் த கோட் அலோன். ஸோ தட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me go to the docs. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போ யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ CLI வந்துட்டு உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு திஸ் பர்டிகுலர் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்போ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்க்டாப். அண்ட் இங்கே வந்து இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். npx create expo app அப்படின்னு சொல்லிட்டு இதில் Zomato YT clone அப்படின்னு சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து யூ கேன் கோ டு திஸ் வெப்சைட். ஸோ எக்ஸ்போக்கு போயிட்டு எக்ஸ்போட டாக்ஸுக்கு போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்போ CLI. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் எக்ஸ்போ CLI இன்ஸ்டால் பண்ண பிறகு செகண்ட் இருக்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி என்ன அப்படின்னா வந்து now what you can do is over here. ஸோ அந்த கமாண்டை வந்துட்டு npx create expo app and application நேம் என்ன அப்படின்னா வந்து Zomato YT clone அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் அதை கொடுத்துட்டு நீங்க என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ இது வந்துட்டு லைக் சம் 4 to 5 minutes எடுத்துக்கும். ஸோ அன்டில் தட் யூ குட் வெயிட். அண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்போ யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு எக்ஸ்போவோட நேட்டிவ் பேக்கேஜஸ் நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றது மூலியமா லைக் நம்ம அப்ளிகேஷன் பில்டிங் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் பேஸ்ல பண்ணலாம். பிகாஸ் இந்த அப்ளிகேஷன்ல நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ரீடெக்ஸ் பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேர் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஒரு Tailwind CSS எப்படி ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்றது அப்படின்னு. இந்த வீடியோல நான் அதையும் காமிக்க போறேன், எப்படி வந்து Tailwind CSS ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்றேன். பிகாஸ் Tailwind CSS கண்டிப்பா வெப்ல வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம சேனலே வந்துட்டு Next.js ரியாக்ட் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். பட் எப்படி ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். we'll see. Okay, இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு. ஸோ I'll just open this one out. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் நம்ம பண்ண போற அப்ளிகேஷன். ஸோ இதை இங்கே ஓப்பன் வச்சுட்டு ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்னோட ரியாக்டட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஹாய் 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 பாலா, ஹாய் புவனேஸ்வர் மால், ஹாய் குமார், ஹாய் ஹரிஷ். Yes, Harish, we can use Tailwind CSS in React Native. So, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இன்னைக்கு I'll just show. So, please watch this video fully. And உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது React Native லேர்ன் பண்ண நினைக்கிறாங்க, இல்லாட்டா ஆல்ரெடி React Native ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் எப்படி லேர்ன் பண்ண நினைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் them. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கைஸ் ஆல்ரெடி 23 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 7 லைக்ஸ் அவை 30 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ ஹாய் ரவிகாஜன், ஹாய் தேவ்ஷான், ஹாய் பிரசாந்த், ஹாய் மேக்மேட், ஹாய் தேங்க்யூ ஸோ மச் ஜாயினிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்னோட ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பை கிவிங் த கமாண்ட் npm start அப்படின்னு. So close this one. npm start. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்துட்டு லைக் எதர் ஆண்ட்ராய்டு iOS சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ கிவ் ஐ ஓப்பன் இந்த iOS சிமுலேட்டர். என்னோட iOS சிமுலேட்டர்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. லெட் மீ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிட்டு. ஸோ இனிமேல் என்ன அப்படின்னா வந்து வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் தி கோட். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான பேக்கேஜஸ் இந்த அப்ளிகேஷன் என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ ஓப்பன் ஒன் மோர் டெர்மினல் ஓவர் ஹியர். ஸோ இந்த டெர்மினல் ரன் ஆகிட்டு இருக்கட்டும், அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்கே as I already told, so terminal வந்துட்டு if you are using Android you can just go to the Android Studio. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கொஞ்சம் பக்கியா இருக்கிறதுனால ஐ எம் யூசிங் iOS எமுலேட்டர். பட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஓப்பன் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ டு த ஆண்ட்ராய்டு அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல ஏவிடி மேனேஜர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் டிவைசஸ் இதுல இருக்கும். இதுல இருந்து நீங்க டைரக்டா பிளே பட்டன் கிளிக் பண்ணி யூ கேன் லான்ச் தி ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். வேறாஸ் அதே இது என்ன அப்படின்னா வந்து உங்கள்ட்ட டிவைசஸ் இல்லை அப்படின்னா கிரியேட் வர்ச்சுவல் டிவைஸ் கொடுத்து யூ கேன் கிரியேட் அ டிவைஸ் அண்ட் தென் ஸ்டார்டட். ஒன்ஸ் நீங்க உங்க அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் எமுலேட்டர் ரன் ஆகுது அப்படின்னா நீங்க ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரன்னிங் ஆகிற எமுலேட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. எஸ் மேக்மேட் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி வெப்சைட்ஸும் கிரியேட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். பட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் பாசிபிள். ஓகே அரவிந்தே, ஹாய் அரவிந்த். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரியாக்ட் நேவிகேஷன். இஸ் திஸ் ஒன். ஸோ ரியாக்ட் நேவிகேஷன் ரவுட்டிங் ஃபார் எக்ஸ்பர்ட் ரியாக்ட் நேட்டிவ் ஆப்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா வந்து நம்ம டைரக்டா ரியாக்ட் நேட்டிவ் வந்து நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா வந்து செட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ கைஸ் குட் டூ. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ உங்க ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ல மல்டிபிள் பேஜஸ், அதாவது வந்துட்டு ஒரு பேஜ் அதில் இன்னொரு பேஜ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் ரியாக்ட் நேவிகேஷன். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ரியாக்ட் நேவிகேஷன் லைப்ரரி நம்ம என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ல மல்டிபிள் பேஜஸ் வந்துட்டு நம்ம ஈஸியா எடுத்துட்டு வரலாம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் யூ கெட் வித் திஸ். ஸோ let me move this back. Yes, we are using expose CLI. Expose CLI வந்துட்டு using the npm install -j expose CLI command கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் நேவிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு if you just go to the docs you can see like என்னென்ன தேவை இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா npm install react navigation native and அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து over here. ஸோ வேற என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I'll just install this one. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்போ யூஸ் பண்ணி ரியாக்ட் நேட்டிவ் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் தென் ரியாக்ட் நேட்டிவ் சேஃப் ஏரியா கான்டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு நம்ம இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா வந்து நார்மல் ஸ்டாக் நேவிகேட்டர். ஸோ அதுக்கு தேவையான அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ npm install react navigation /native-stack அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் வாட்ச் த பேக்கேஜஸ் கேர்ஃபுல்லி பிகாஸ் ஏதாவது பேக்கேஜ் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ லேட்டர் ஆன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிறதா சில இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது.
Next என்ன அப்படின்னா வந்து we are going to use Redux in this project. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ Redux யூஸ் பண்ணி ஒரு React Native ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு. இந்த ப்ராஜெக்ட்ல we are going to use Redux. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல Redux டூல் கிட் வந்ததுல இருந்து Redux யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸியர் ஆயிட்டு. In this thing also we are going to use Redux and Redux toolkit. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து install at Redux.js toolkit package. And then வந்துட்டு React Native ஓட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு I'll also install React Redux, and this will make the things a little bit easier. Okay. Application is still working, everything is good. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம React Native இந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லைக் நம்ம pretty much நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான முக்கியமான பேக்கேஜ் என்ன அப்படின்னா which is Tailwind CSS. நீங்க நார்மலா வந்துட்டு Tailwind CSS ஓட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து you can't see that. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னா ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு Tailwind CSS இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வெப்புக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஈவன் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் கைட் ஸ்பெசிஃபிக்காக போனீங்க அப்படின்னாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்துட்டு வெப் வெர்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். லைக் வந்து Next.js, Svelte, Remix. ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாத்துலேயும் வந்துட்டு டிவைஸ் நம்ம Next.js Tailwind CSS யூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்லி ஃபார் வெப். அப்போ எப்படி வந்து நம்ம React Native யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து சர்ச் ஜஸ்ட் Tailwind CSS React Native அப்படின்னு. ஸோ இதில் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் Tailwind CSS React Native அப்படின்னு. ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இந்த பேக்கேஜ் கிடையாது, இந்த பேக்கேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவுடேட்டட் ஆகிட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு பேக்கேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் இன்ஸ்டால் இட். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து அந்த பேக்கேஜ் ஆல்ரெடி டிப்ளிகேட் ஆகிட்டு. ஸோ சம்டைம்ஸ் டிப்ளிகேட் ஆயிருந்தா அந்த மெசேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஃபைன். பட் இங்கே ஆத்தரே வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா தே ஹேவ் அ நியூ திங் கால்ட் அஸ் நேட்டிவ் விண்ட் அப்படின்னு. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் நேட்டிவ் விண்ட். அண்ட் இந்த லைப்ரரி என்ன அப்படின்னா இட் யூசஸ் Tailwind CSS. பட் இந்த லைப்ரரியை வந்து நம்ம React Nativeல எடுத்துட்டு வரது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டா Tailwind CSS வந்து நம்ம React Nativeல யூஸ் பண்ண முடியும். ஸோ டு இன்ஸ்டால் தீஸ் திங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நேட்டிவ் விண்ட் அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். வந்துட்டு இன்ஸ்டால். ஸோ NPM யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து நான் NPMக்கு பதிலாக யானுக்கு சேஞ்ச் ஆயிடுறேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து NPM ரியலி சக்ஸ் டு பி ஆஃப் ஃப்ராங்க். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக த்ரூ ஆகிட்டே இருக்கும் NPM யூஸ் பண்ணும்போது. பிகாஸ் வெர்ஷன் சேஞ்சஸ் நிறைய வந்துருக்குறதுனால எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு என்ன அப்படின்னா நீங்கள் NPMலேருந்து யான் மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் பேக்கேஜ் long.json ஃபைலையும் நோட் மாடியூல்ஸும் டெலீட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணா உங்க ப்ராஜெக்ட்ல யான் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா யானை யூஸ் பண்ணி நோட் மாடியூல்ஸை திருப்பி ரீக்ரியேட் பண்ணிடும். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற பேக்கேஜஸ் எல்லாத்தையும் யூ கேன் யூஸ் யான் அண்ட் இன்ஸ்டால் இட். அண்ட் கைஸ் இந்த ப்ராஜெக்டோட கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட GitHub லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. யூ கேன் ஃபாலோ மீ ஓவர் தட். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரீம் முடிஞ்சோடனே இந்த கோடை GitHubல அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு எங்கேயாவது இஷ்யூ வருது பக் வருது அப்படின்னா can follow it over there. And வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது if you want to learn anything new over React Native. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. You can follow me in Instagram and DM me over there. So I'll definitely reply you guys. Okay. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து யான் யூஸ் பண்ணி எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆகிட்டு. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து let me install the native wind. So yarn add native wind. ஸோ எக்ஸ்போ CLI வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்போ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ React Native CLI எக்ஸ்போ CLI அப்படின்றதெல்லாம் வந்துட்டு CLI விஷயமாவே நமக்கு வராது. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ற கமாண்ட் React Native கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக வரது தான் CLI அப்படின்றது. ஓகே, அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த CLI தேவை. இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்டு எக்ஸ்போ CLI நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி எக்ஸ்போ CLI இன்ஸ்டால் பண்ணணும்னு. அதே மாதிரி எக்ஸ்போ CLI இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. இட் வில் ஒர்க்.
ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எல்லாமே இது பண்ணியாச்சு pretty much. ஸோ இது வரைக்கும் எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம give a thumbs up and we will continue from here. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நேட்டிவ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Tailwind CSS பேக்கேஜ் வந்துட்டு டெவ் டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெவ் டிபெண்டன்சி அப்படின்றது என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட் டைம்ல மட்டும்தான் அந்த பேக்கேஜ் தேவை. வேற இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நான் ஒரு ஏபிகே ஃபைலா கன்வெர்ட் பண்றேன், இல்ல ஒரு வெப்சைட் வந்துட்டு நான் டிப்ளாய் பண்ண போறேன், இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த பேக்கேஜஸ் தேவைப்படாது அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் டெவ் டிபெண்டன்சிஸ். அதாவது நம்ம டெவலப் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய டிபெண்டன்சிஸ். ஸோ Tailwind CSS நம்ம டெவ் டிபெண்டன்சியா இன்ஸ்டால் பண்றோம் அண்ட் pretty much நமக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு. ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த கமாண்ட் நம்ம கொடுக்கணும், npx Tailwind CSS init அப்படின்ற கமாண்ட். இதையும் கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே tailwind.config.js அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை அப்படியே காப்பி பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன ட்வீக் இது பண்ணும். ஸோ இந்த லைனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிட்டு மூவ் பேக் டு த ஓல்ட் ஒன். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த /custom directoryன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஆக்சுவலாக என்ன இந்த Tailwind CSS எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த கண்டென்ட்ன்றதுல நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற அதில் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் Tailwind CSS யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த கஸ்டம் டைரக்டரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படி கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு, பட் இட் won't work in that way. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து we need to make a small change. ஸோ இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா screens and components அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான், பட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் எந்த JS ஃபைல், JSX ஃபைல், TypeScript ஃபைல் அண்ட் TypeScript XML ஃபைல், ஸோ எது இருந்தாலும் சரி, அண்ட் காம்பனன்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டேரெக்டாக இருக்கக்கூடிய app.js ஃபைல். ஸோ இது எதாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் எனக்கு Tailwind CSS ஒர்க் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா babel.config.jsக்கு போயிட்டு இதில் இந்த பிளகினை ஆட் பண்ணணும். ஸோ இந்த பிளகின்ஸ் அப்படின்றத இந்த பிளகினை காப்பி பண்ணிட்டு அதை வந்து இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ pretty much இது மட்டுமே நமக்கு போதும். ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கோடு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கோடு யூஸ் பண்ணிங்கனாலே Tailwind CSS ஒர்க் ஆன் கொடுத்துருக்காங்க. I'll just copy this one. நீங்கள் என்ன அப்படின்னா வந்து app.jsக்கு வந்து இங்கே இருக்க எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே I'll just change all these things. Save. ஸோ என்ன அப்படின்னா வந்து Tailwind CSS கோடை வச்சு நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இங்கே. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா Tailwind CSS வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே இனிஷியலைஸ் பண்ணாதான் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது Tailwind CSS யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அதை ஃபர்ஸ்டே இனிஷியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். ஸோ pretty much எனக்கு எல்லாமே வந்துட்டு செட் ஆகிட்டு. அண்ட் இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்போ SDK வெர்ஷன் வந்துட்டு less than 45 இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடை வந்துட்டு நீங்கள் app.js ஃபைல் ஆட் பண்ணும். பட் த வெர்ஷன் விச் வி ஆர் யூசிங் இஸ் 46, எக்ஸ்போ வெர்ஷன் 46 யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இங்கே அது தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு பிறகு திருப்பி என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்ட் மை அப்ளிகேஷன் டான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு start I was open பிகாஸ் எதுக்காக அப்படின்னா எனக்கு ஆண்ட்ராய்டு எம்லெட்டில் ஜென்ரலாக ஓப்பன் பண்ணும்போது இட்ஸ் பிட் ஸ்டாக்கிங், அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இட்ஸ் த்ரோயிங் அன் எரர். ஓகே, இந்த ரெண்டு லைன் ஸ்டார்ட் அண்ட் இங்கே இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஆப் ஓப்பன் ஆகுது. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 29 லைக்ஸில் இருக்கும், ஜஸ்ட் 1 லைக் அவே. யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் Tailwind CSS இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ எந்த இதுவுமே லைக் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ரியாக்ட் நேட்டிவ்ல யூஸ் பண்ணுற ஸ்டைல் ஷீட்டோ எந்த ஸ்டைல்ஸுமே இல்லை, பட் ஸ்டில் கண்டென்ட் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்குது. த ரீசன் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூசிங் த Tailwind CSS கிளாஸ் நேம்ஸ். ஓகேயா,
பட் என்ன அப்படின்னா வந்து இதுல உங்களுக்கு Tailwind CSS ஓட இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க என்னோட ப்ரீவியஸ் பில்ஸ்ல. என்ன அப்படின்னா வந்து Tailwind CSS ஓட இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டா நீங்க டைப் பண்ணும்போது இந்த சஜஷன்ஸ் காமிக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து இங்க உங்களுக்கு நீங்க கிளாஸ் நேம் அப்படின்றதே இப்போ டிஃபால்ட்டா ரியாக்ட் நேட்டிவ்ல கிடையாது. ஓகேவா? ஸோ ரியாக்ட் நேட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வந்து வெப்ல தான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை நெக்ஸ்ட்.js யூஸ் பண்ணும்போதோ தான் கிளாஸ் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்க உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கலாம். ஸோ டோன்ட் நீட் டு வரி, ஜஸ்ட் ஃபாலோ த சேம் எக்ஸாக்ட் திங். ஸோ என்ன அப்படின்னா வந்து யூ வில் கெட் தட் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து pretty much எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா வந்து let me close all the other things. இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு, அண்ட் இன்னொரு ஃபோல்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஸ்ல எனக்கு தேவையான எல்லா ஸ்க்ரீன்ஸையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லேட்டர் ஆன் என்ன அப்படின்னா வந்து ஐ could change those things. ஸோ இப்போ என்ன அப்படின்னா let me do the stuffs. ஸோ ஸ்க்ரீன்ஸ்ல வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 5 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ் வேணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் home screen.js, then வந்து restaurant screen.js, then basket screen.js, preparing order screen.js. ஸோ அந்த ஆர்டர் ப்ரிப்பேர் ஆகுது சின்ன அனிமேஷனோட ஆகும் அந்த ஸ்க்ரீன். அண்ட் லாஸ்டா delivery.js. ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா RNFE அப்படின்ற கமாண்ட் கொடுத்து பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து RNFE அப்படின்ற கமாண்ட் கொடுத்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த RNFE அப்படின்ற கமாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா all you guys need to do is go to the extensions and இங்க என்ன அப்படின்னா வந்து search for ES7 and இதுல என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ES7 React Redux React Native Snippets by DS National. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்னிப்பர்ஸ் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். yes and then RNFE and last screenக்கும் RNFE கொடுத்து அதையும் ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ let me close all these things. அண்ட் app.jsக்கு வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னா ரியாக்ட் நேவிகேஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு தேவையான எல்லா ஸ்க்ரீன்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீன், அதுக்கு பிறகு பேஸ்கெட் ஸ்க்ரீன், அண்ட் தென் ப்ரிப்பேரிங் ஆர்டர் ஸ்க்ரீன், லாஸ்ட்டாக டெலிவரி ஸ்க்ரீன். ஸோ எனக்கு தேவையான எல்லா ஸ்க்ரீன்ஸையும் வந்துட்டு நான் கிளியராக இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து ஹியர் ஸோ ஃப்ரம் ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்ல இருந்து ஒரு காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணும். ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் ஸ்டாக்ல இருந்து ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்ல இருந்து நேவிகேஷன் கண்டெய்னர் அப்படின்ற காம்போனன்ட். ஸோ நம்ம நேவிகேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்டையர் ஸ்க்ரீன் செட்டப் வந்து இந்த நேவிகேஷன் கண்டெய்னர் காம்போனன்ட்ல இருந்தால் தான் நமக்கு அது ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ காய்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் யாராவது வந்து ரியாக்டோ ரியாக்ட் நேட்டிவோ ஆர் வந்துட்டு ஈவன் ஃப்ளட்டரோ Next.js HTML CSS JavaScript Node.js இந்த மாதிரி எந்த டெக்னாலஜிஸும் தமிழில் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் 149 rupeesக்கு மோர் தேன் 35+ கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. courses.techie.com அப்படின்ற வெப்சைட்ல just 149 rupeesக்கு more than 35+ courses அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்குது. So if you're trying to learn these technologies, so you could go and check it down in the link of the description. So coming back to the project, இங்க என்ன அப்படின்னா வந்து
ஸோ நேவிகேஷன் கண்டெய்னர் வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ரம் ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் ஸ்டாக், ஸோ ஃப்ரம் ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ் ஸ்டாக் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணலாம். இதுல வந்து create native stack navigator அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன அப்படின்னா const stack is equal to create native stack navigator அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம நேவிகேஷனை செட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஆப்ல இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நேவிகேஷன் கண்டெய்னர் அப்படின்றது கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்குள்ள என்ன அப்படின்னா stack டாட் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னோட ஸ்டாக் நேவிகேஷன் தேவையான ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போற ஸ்கிரீன் என்ன அப்படின்னா ஸ்டாக் டாட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஸ்கிரீனுக்கு நேம் கொடுக்கணும். இந்த நேம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா இந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம லேட்டரான வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஸ்கிரீனுக்கு வரணும்னா இந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கிரீனுக்கு வர முடியும். ஸோ அதனால இது ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு அடுத்தது காம்பனன்ட் அப்படின்றதுல அந்த ஹோம் ஸ்கிரீன் காம்பனன்ட் வந்து இதுல மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்கிரீனுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெஸ்டாரண்ட் ஸ்கிரீனை வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் இதை கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்கிரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நீங்கள் நேவிகேஷன் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் நேவிகேஷன் உங்களுக்கு அந்த மேலே அந்த நேவிகேஷன் ஹெட்டரும் வந்துடும். பட் நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம ஹோம் ஹெட்டரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். But just for now, we can leave it as it is. So guys, 31 likes இருக்கும். Thank you, really thank you so much. Because எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய சப்போர்ட் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஸோ ஸ்டில் இஃப் யூ கைஸ் வாண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் வீடியோ. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு இன்னுமே ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ரியாக்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க. நீங்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லெட் மீ கண்டினியூ. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் எனக்கு தேவையானது பாஸ்கெட் ஸ்கிரீன். பட் பாஸ்கெட் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் டெமோல பாஸ்கெட் ஸ்கிரீன் வந்துட்டு லைக் ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரீனா இல்லாம கீழே இருந்து ஒரு சின்ன மாடல் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணணும். இங்க பாஸ்கெட் ஸ்கிரீன் கொடுத்துட்டு இதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன அப்படின்னா வந்து பிரசன்டேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இதுல அந்த பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். கார்டு, கண்டெய்னர் மாடல், கண்டெய்னர் டிரான்ஸ்ஃபர் மாடல், ஃபுல் ஸ்கிரீன் மாடல் அப்படின்னு இதுல இந்த மாடல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பை டிஃபால்ட்டா தெரியுற ஹெடர் ஷோன் அப்படின்றத வந்துட்டு ஃபால்ஸ்னு செட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அந்த பாஸ்கெட் ஸ்கிரீனுக்கு போகும்போது என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கிரீனா வராம கீழே இருந்து இப்படி ஒரு சின்ன மாடல் மாதிரி ஓப்பன் ஆகும். அதனாலதான் என்ன அப்படின்னா வந்து இங்கேயே நான் என்ன சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டே அதை வந்துட்டு மாடல் மாதிரி அது எனக்கு ஓப்பன் ஆகணும் அந்த ஸ்கிரீன் மட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் எதுக்காகனா மாடல் மாதிரி ஓப்பன் ஆகும் கீழே இருந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபார் தட் பர்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹியர் இதை அப்படியே கவர் பண்ணி கீழே கொடுக்குறேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஆர்டர் ஸ்கிரீனு அண்ட் அதுக்கான காம்பனண்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே ப்ரெசன்டேஷன்லாம் மாடல்ல இருந்து என்ன அப்படின்னா அதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் மாடல்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபுல் ஸ்கிரீன் மாடல்னு சொல்லும்போது கீழே இருந்து ஓப்பன் ஆகி பட் ஃபுல் ஸ்கிரீனோட ஸ்பேஸே எடுத்துக்கும். வேற நார்மலா மாடல்னு சொல்லும்போது கீழே இருந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் வரைக்கும் எடுத்துக்கும். மேலே ஒரு லைக் ஒரு சின்ன ஒரு இந்த லிட்டில் ஃபிங்கர் கேப் அளவுக்கு இருக்கும் அதுல. பட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் மாடல் கொடுக்கும்போது ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கிரீன் டு ஸ்கிரீன் நான் நேவிகேட் ஆகும்போது அதுக்கு சின்ன ஒரு டிரான்சிஷன் இருக்கும். இப்போ நார்மலா இப்போ ஹோம்ல இருந்து ரெஸ்டாரண்ட் போறோம்னா எனக்கு ஸ்கிரீன் வந்துட்டு இந்த மாதிரி மூவ் ஆகும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு டிரான்சிஷன் இருக்கும். பட் மாடல் ஓப்பன் ஆகும்போது என்ன கீழே இருந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அந்த அனிமேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ரிப்பேரிங் ஆர்டர் நான் நார்மல் ஸ்கிரீனாவே விட்டுறலாம். பட் என்ன அப்படின்னா எனக்கு கீழே இருந்து அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக ஐம் கிவிங் திஸ் ஃபுல் ஸ்கிரீன் மாடல். ஸோ அந்த அனிமேஷன் ரியாக்ட் நேவிகேஷனோட அனிமேஷன் வந்துட்டு இன்னும் பெட்டரா இருக்கும் அந்த இடத்துல பாக்குறதுக்கு. அதுக்காக தான். அண்ட் இதுக்கு அடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டெலிவரி ஸ்கிரீன். டெலிவரி அண்ட் தென் டெலிவரி ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுவும் ஃபுல் ஸ்கிரீன் மாடல் அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்னோட நேவிகேஷன் செட்டப் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ pretty much everything over here is done and good. ஸோ இங்க இருந்து எனக்கு யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we can start with the home screen basic things ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த இதில் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ எப்படி இங்கே ஹெடர் ஷோன் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கேயே வந்துட்டு ஹெடர் ஷோன் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெடர் ஷோன் அப்படின்றத வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிடலாம். ஸோ ஹெடர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஓவர் ஹியர் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து யூஸ் நேவிகேஷன் அப்படின்ற ஹூக்கை இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் நேவிகேஷன் அப்படின்ற ஹூக்கை ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே என்ன அப்படின்னா வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அப்படின்றது வந்துட்டு புதுசாக ரியாக்ட் வெர்ஷன் 16ல இருந்து வந்த ஒரு ஹூக் இது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட் மாதிரியே தான். பட் யூஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா காம்பனன்ட் லோட் ஆகும் போதே அது லோட் ஆயிரும். யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ல யூஐ லோட் ஆன பிறகுதான் வந்துட்டு இது லோட் ஆகும். பிகாஸ் வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு த கண்டென்ட் பெயிண்ட் ஆகிற விஷயம் நம்ம ஸ்க்ரீன்ல அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும்போது there are like 3 different levels. ஸோ அது ரன் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா நமக்கு தேவையான எஃபெக்ட் யூஸ் எஃபெக்டே கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா ரியாக்ட் ரன் பண்றதுக்கு இது ஒரு பெட்டர் ஹூக். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகணும். இங்க இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா நேவிகேஷன் டாட் செட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நான் அங்க சொன்ன மாதிரி அதே ஹெடர் ஷோன் அப்படின்றத இங்க இருந்து சொல்லிட்டு நான் ஃபால்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இதுவும் மறைக்கும். ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் இந்த நேவிகேஷன் ஹூக்ல இருந்து எடுத்து நேவிகேஷன் டாட் செட் ஆப்ஷன்ஸ் சொல்லி அது வழியாகவும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த இது கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேயா? பிகாஸ் போத் த திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆஸ் அ ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா யூ நீட் டு நோ போத் த திங்ஸ். அதுதான் வந்துட்டு ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எல்லாமே pretty much it's looking good. So yeah, let me move to the next one. So இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்துட்டு ஸோ iOS இன்டர்நெட்ல ஒர்க் பண்ணுறது இதுவுமே இன்னொரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ எதுக்காக அப்படின்னா சில ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரலாக iOS அப்படின்னாலே இந்த டாப் நாட்ச் பார் இருக்கும். வேற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல இப்போ வர ஃபோன்ஸ்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அப்படி ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். அந்த கேமராக்கு வந்துட்டு ஒரு சின்ன கர்வ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா என் கண்டென்ட் அதுக்குள்ள போய் ஹைட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நார்மல் வியூ யூஸ் பண்றதுக்கு பதிலாக we could use a different component which is called a safe area view அப்படின்ற காம்பனன்ட் ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து. இது வந்துட்டு நார்மல் வியூ காம்பனன்ட் மாதிரி தான் எனக்கு ஒர்க் ஆகும். the only difference என்ன அப்படின்னா வந்து என் ஸ்க்ரீனோட வியூவபிள் ஏரியா எதுவோ அதுக்குள்ள மட்டும் தான் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணணும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன்றது இங்கே வந்துடும். ஸோ எனக்கு என்டையர் ஸ்க்ரீனோட ஸ்பேஸ் இருந்தாலும் வியூவபிள் ஏரியா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள வந்துடும். ஸோ தட் இஸ் அன் அட்வான்டேஜ் விச் யூ கெட். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம Tailwind CSS கிளாஸ் நேம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிஜி ஒயிட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் Tailwind CSSோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளேல வந்துட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பேடிங் டாப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல அந்த ஹெடருக்கு தேவையான அந்த ஸ்டைல்ஸ் வந்துட்டு ஸோ கீழே பை டிஃபால்ட்டாக இதான் கலர். பட் இப்போ நான் பிஜி ஒயிட் கொடுத்தனால அந்த கலர் வந்துருக்கு. அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இதுல I'll give a view class name flex row padding bottom 3 item center margin horizontal வந்துட்டு x axisல 3 and then space x2 அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த இடத்துல Zomatoவோட ஆக்சுவல் லோகோ டிஸ்பிளே பண்ணும். ஸோ இமேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ற அசட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி சொல்றேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட GitHub ப்ரொஃபைல் URL இருக்குது. ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க அதில் போயிட்டு என்னோட GitHub அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கோடை வந்துட்டு நான் GitHubல புஷ் பண்ணும்போது you will get a notification. ஸோ இந்த ப்ராஜெக்டோட கோட் உங்க கையில கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வித்தவுட் எனி காஸ்ட் இந்த கோடை உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 வந்துட்டு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இதை நீங்க பார்த்து பண்ணும்போதே வந்துட்டு லைக் ஒவ்வொரு கோடையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போதே there are a lot of possibilities issues வரதுக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் அஸ் கேர்ஃபுல்லி. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் என்னோட GitHub ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கோட் உங்ககிட்ட இருக்கும்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ற அசட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் ஓன் அசட்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ற இமேஜஸ் எல்லாத்தையும் யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அவுட், டவுன்லோட், அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈஸ் ஆஃப் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ற அதே அசட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க GitHub URL ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட GitHubல இந்த கோடு இருக்கும். ஸோ அதுல நான் இதில் யூஸ் பண்ற எல்லா அசட்ஸும் இருக்கும், லைக் இமேஜஸ், லோகோஸ் எல்லாமே, அதையும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Back here. Okay. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் காம்பனன்ட் கொடுங்க. இமேஜ் யூஸ் பண்றதுக்கு அண்ட் இதுல சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து டைரக்டா URI மென்ஷன் பண்ணலாம். இதுல என்ன அப்படின்னா வந்து ஜொமேட்டோவோட லோகோ எடுத்து இதுல நான் மென்ஷன் பண்றேன். அண்ட் இதுக்கு அடுத்தது கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹைட் 10, வித் டெப்த் PG கிரே 300, பேடிங் 4, ரவுண்டட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜொமேட்டோட லோகோ வந்துட்டு எனக்கு டாப்ல ஜொமேட்டோ அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்னதா ஸ்மூத் லோகோ எனக்கு கிடைச்சிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இதுல இன்னொரு வியூ காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் நேம் flex1, இதுல ஒரு டெக்ஸ்ட் காம்பனன்ட், class name font bold, text gray 400, and then text XS அப்படின்னு சொல்லணும்னா இங்க வந்து deliver now அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டெலிவர் now அப்படின்றது வந்துட்டு. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு டெக்ஸ்ட், class name font bold, text excel, அண்ட் இதுல என்ன பண்ணலாம் கரண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து நான் ஐக்கன்ஸ் யூஸ் பண்ணும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா we are going to use React native vector icons. பட் என்ன அப்படின்னா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட்ஸ் React native ப்ராஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் கோ பேக் டு மை சேனல். அண்ட் அதில் நிறைய React native builds ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் ஃபாலோ இட். அண்ட் என்ன அப்படின்னா வந்து அதுல இந்த ஒரு ஃபேமஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணிருப்போம் which is this React native vector icons, this one. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் லைக் இந்த ரியாக்ட் நேட்டிவ் வெக்டர் ஐக்கன்ஸ்ல வந்துட்டு லைக் கிட்டத்தட்ட எல்லா டிசைன் சிஸ்டம்ல உள்ள ஐக்கன்ஸை எடுத்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்க பேர் போன் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது எக்ஸ்போ இல்லாத நார்மல் ரியாக்ட் நேட்டிவ் CLI யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ற அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதாவது இதை எக்ஸ்போல இருந்து யூஸ் பண்றதுக்கு we have the same thing which is expo vector icons. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ the exact same thing அந்த React Native vector icons அதே லைப்ரரி அதே ஐக்கன்ஸ், பட் the only difference என்ன அப்படின்னா எக்ஸ்போல இருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இந்த பேக்கேஜ் expo/vector icons அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். let me go here. இங்க இருந்து add expo vector icons அப்படின்னு கொடுத்துறேன். இது எனக்கு vector icons இன்ஸ்டால் பண்ணும். So now it's being installed. Let me go back here. இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் வெக்டர் ஐக்கன்ஸை டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் 34 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 6 லைக்ஸ் அவே 40 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ அவங்களும் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீடியோவில் லேர்ன் பண்றதா அவங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அப் டு திஸ் திங்ஸ் ஆர் டன். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா ஐக்கன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஃபெதர் ஐக்கன். ஸோ expo/vector icons வந்து feather அப்படின்ற காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இங்க என்ன அப்படின்னா ஐக்கானோட நேம் கொடுங்க, which is chevron down icon. அண்ட் ஐக்கானோட சைஸ் வந்துட்டு 20 and then கலர் வந்துட்டு Zomato யூஸ் பண்ற ரெட் கலர் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு
see over here. So பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சின்னதா வந்துட்டு எனக்கு அந்த drop down அந்த ஐகான் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்க வந்து அயன் ஐகான்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ஃப்ரம் த சேம் இங்க பாத்தீங்கன்னா ஃபெதர் கமா இங்கேயே வந்துட்டு எக்ஸ்பா வெக்டர் ஐக்கன்ஸை கமா கொடுத்துட்டு அயன் ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இங்க என்ன அப்படின்னா டைரக்டா வந்து நேம் அப்படின்றதுல சே person outline and then வந்துட்டு size 35 and color வந்துட்டு மேபி the same இந்த கலரை யூஸ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு இது வந்து ப்ராப்பரா லிஸ்ட் ஆயிட்டு ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் இது வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஆப்வியஸ்லி இட்ஸ் லுக்கிங் கூல் அண்ட் கிரேட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இன்னொரு வியூ காம்பனன்ட் கிரியேட் பண்ண போறேன் நீங்க என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் வந்துட்டு flex row item center base x2 x4 and then padding bottom 2 இதுக்கு அடுத்து இன்னொரு வியூ with the class name flex row base x2 flex1 bg gray 200 padding bottom 3 padding 3 கொடுத்துறேன் இதுல என்ன அப்படின்னா வந்து அயன் ஐக்கன்ஸ் with the name search outline icon size 20 and icon color வந்துட்டு gray அப்படின்னு கொடுத்துறேன் அண்ட் இதுக்கு அடுத்தது இந்த இதுல ஒரு டெக்ஸ்ட் இன்புட் காம்பனன்ட் வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து மறக்காம நீங்க ஆட் பண்ண மேல அது இம்போர்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் சம்டைம்ஸ் அது இம்போர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இங்க அதை இம்போர்ட் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கு கீழே ஒரு ஃபெதர் ஐக்கான் ஆட் பண்ணிட்டு ஸோ ஃப்ளெக்ஸ் ரோ எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இப்போ நீங்க வெப் யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா என்னன்னா ஃப்ளெக்ஸ் ரோ தான் இருக்கும் நீங்க ஃப்ளெக்ஸ் காலம் அப்ளை பண்ணுவீங்க பட் ரியாக்ட் நேட்டிவ் பை டிஃபால்ட்டாவே ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே தான் த்ரூ அவுட் த ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்மெண்ட் அது பை டிஃபால்ட்டாவே அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் ஸோ அப்போ நம்ம என்ன அப்படின்னா வந்து அதை ஃப்ளெக்ஸ் ரோக்கு மாற்றணும் பிகாஸ் இப்போ நீங்க ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வெப்ல வந்து பை டிஃபால்ட்டா ஃப்ளெக்ஸ் ரோ வந்துடும் பட் ரியாக்ட் நேட்டிவ்ல ஆல்ரெடி ஃப்ளெக்ஸை தான் ஃபாலோ பண்ணும் அண்ட் பை டிஃபால்ட்டா டிரெக்ஷன் வந்து ஃப்ளெக்ஸ் காலம்ல இருக்கும் பட் எனக்கு ரோ வைஸா வேணும் அப்படின்றதுக்காக ஐ எம் யூசிங் ஃப்ளெக்ஸ் ரோ எஸ் அல்மா அதான் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா பை டிஃபால்ட்டா வந்து ஃப்ளெக்ஸ் போட்டிங்க அப்படின்னா வெப்ல தான் உங்களுக்கு ரோ ஒர்க் ஆகும் ரியாக்ட் நேட்டிவ் பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அண்ட் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் காலமா இருக்கும் ஸோ அதனால தான் ஃப்ளெக்ஸ் ரோ போடுறேன் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நவ் ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே So இதே மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் you can always ask in the comment section. That is why we have the comment section itself. And let me save this one. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் the input field and then the icons and இது எல்லாமே வந்து இங்க எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு So things are looking good. So பாத்தீங்கன்னா தெரியும் நான் Tailwind CSS யூஸ் பண்றதுனால லைக் எவ்வளவு ஸ்டைல்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நான் ஸ்டைல்ஸா உட்காந்து ரைட் பண்ணா இட் will take a lot of time but with the help of Tailwind CSS நம்ம இதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண முடியுது so that is an advantage okay so this is looking good and fine and great so என்ன அப்படின்னா வந்து ஃபர்தரா நம்ம அப்ளிகேஷன்ல மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்டே போயிட்டு sanity வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண போறேன் So sanity initialize பண்றதுக்கு just follow this really careful. So இங்க என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம Zomato YT clone அப்படின்ற ஃபோல்டர்ல இருக்கிறேன் and இப்போ என்ன அப்படின்னா let me go to my desktop and
ஸோ இப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் Zomato clone அப்படின்ற ஃபோல்டரில் வந்துட்டு Zomato YT clone அப்படின்ற ஃபோல்டரை மாற்றிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து நான் வந்து CD அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ Zomato cloneன்ற ஃபோல்டருக்கு போயிட்டா அண்ட் த சேம் என்ன அப்படின்னா இங்கேருந்து ஃபைல் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் இங்கேருந்து ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு Zomato clone அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட இது எல்லாமே வந்துட்டு Zomato clone அப்படின்ற ஃபோல்டர்ல Zomato YT clone அப்படின்ற ஃபோல்டர் அதுலதான் என்னோட ரியாக்ட் நேட்டிவ் கோட் இருக்குது. ஸோ இதை என்ன அப்படின்னா வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன் கிளைண்ட் அப்படின்னு அண்ட் இப்போ என்ன அப்படின்னா இந்த Zomato clone அப்படின்ற ஃபோல்டர்ல ஜஸ்ட் வாட்ச் திஸ் திங்ஸ் கேர்ஃபுல்லி கைஸ் பிகாஸ் நம்ம சானிட்டி இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து சானிட்டி இனிட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சானிட்டி இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ண வந்து I'll give a brand new. ஸோ பை டிஃபால்ட்டாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சானிட்டி டேஷ்போர்ட் இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் GitHub அக்கௌண்ட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சானிட்டியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இட் வில் டேக் யூ பேக் ஹியர். இங்கே என்ன அப்படின்னா வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு Zomato YT clone அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இங்க வந்து யூஸ் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனா கேக்குது எஸ் கொடுத்துறேன். ஸோ கைஸ் சானிட்டி அப்படின்றது என்னன்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா லிசன் டு திஸ் ஒன் கேர்ஃபுல்லி. ஸோ சானிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் சிஎம்எஸ் சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு நீங்க ஒரு பேக் எண்ட் வந்துட்டு Node.js ஜாவா பைத்தன் இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பேக் எண்ட் சர்வர் கிரியேட் பண்ணி MySQL MongoDB இந்த மாதிரி தனியாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக அண்ட் தென் இதை திருப்பி நீங்க ஏதாவது கிளவுட் வாங்கி அதில் டிப்ளாய் பண்றதுக்கு இந்த மாதிரி சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லா செட்டப்பையும் ப்ரொவைட் பண்ணிடும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த சானிட்டி இந்த மாதிரி சானிட்டிமா நிறைய சிஎம்எஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம எக்கச்சக்கமான சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம். சானிட்டி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வந்து உங்க பேக்எண்டுக்கு தேவையான கம்ப்ளீட் செட்டப்பையும் நீங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் யூ கெட் வித் த சானிட்டி சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me get back to the code. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ எந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்ட்டு ஸோ நான் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து பிளாக் டெம்ப்ளேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே திங்ஸ் ஆர் கெட்டிங் ஸோ இப்போ அந்த Zomato YT clone அப்படின்ற ஃபோல்டரில் ஸோ இதை என்ன அப்படின்னா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ ரீநேம் திஸ் ஒன் அவுட். ஃபர்ஸ்ட் இது கிரியேட் ஆகி முடியட்டும். Okay, it's creating. Okay, it's creating. Yes, Bodesh Parmal. Yes, Among Us கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, that's the best way to explain it. Yes, HTML, CSS, JavaScript எல்லாமே it's a basics. So when you start, you need to start it from there. But அதை மட்டும் வச்சுட்டு உங்களால you can't survive. So of course you need to then move on to the React, which is a library. Okay, things are looking good. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாமே செட்டப் ஆகிட்டு. இப்போ நான் என்ன அப்படின்னா வந்து சிடி அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு ஐ குட் டூ த சர்டன் திங். ஸோ கிளியர் த திங்ஸ் அவுட். ஸோ இதோ ஒரு இதுலையும் அண்ட் இதை இன்னொரு டெர்மினலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Zomato YT clone அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த சானிட்டி. ஸோ சானிட்டி பேக் எண்டில் கூட நேம் கொடுத்துடலாம். அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து சானிட்டி ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு சானிட்டி பேக் எண்ட் உங்க சிஸ்டம்ல ஒரு லோக்கல் சர்வர்ல ஸ்டார்ட் பண்ணும். கிட்டத்தட்ட என்ன பண்ணும் உங்க பேக் எண்ட் கோடு தான் அந்த சானிட்டி பேக் எண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா உங்களோட பேக் எண்ட் கோடு. இதுல போய் நம்ம சில சேஞ்சஸும் பண்ணும். பட் இப்போ என்ன அப்படின்னா எனக்கு லோக்கலோஸ் 3033ல வந்துட்டு என்னோட சர்வர் ரன் ஆகுது. என்னோட சானிட்டி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி கேன் கோ தேர் அண்ட் செக் இட்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னை வந்து லாகின் பண்ண சொல்லுது. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் அக்கௌண்ட் வித் மை GitHub. ஸோ எந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் உங்கள் டெர்மினல்லேருந்து லாகின் பண்ணீங்களோ அதே இதை தான் இங்கேயும் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து இட் வில் கோ ராங். ஸோ அதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட், ஆத்தர், கேட்டகரி இந்த மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஸ்கீமாஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் என் டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அதனால சானிட்டின்றது டிபி கிடையாது, இட்ஸ் சிஎம்எஸ் சிஸ்டம், அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற போது அது டிபி, பேக் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய செட்டப் தான் வந்துட்டு இந்த கண்டென்ட் பேக் அண்ட் அப்படின்றது. ஓகேயா, ஐஓஎஸ் டிவைஸ்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ஆல் யூ நீட் டு டு இஸ் உங்க சிஸ்டம்ல இருந்து ஐஓஎஸ் வந்துட்டு கனெக்ட் த மொபைல் ஃபோன் டைரக்ட்லி ஐஓஎஸ் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எமுலேட்டர் நீங்க வந்துட்டு உங்க மொபைல் ஃபோனே வந்துட்டு எமுலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணா எனக்கு பேக் ஹேண்ட் செட்டப் ஆயிட்டு. ஸோ இப்போ என்ன பேக் ஹேண்ட்ல போயிட்டு எனக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ ஓவர் ஹியர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லெட் மீ கோ டு த ஸ்கீமாஸ். இந்த ஸ்கீமாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் இதுல எனக்கு தேவையானது இதுல எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதுல வந்துட்டு இந்த schema.js மட்டும் தான் நமக்கு தேவையானது. மற்ற எதுவுமே வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ could change one by one. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து let me start from this post.js. ஸோ இதுல ஸ்டார்ட் பண்றது post.js. let me rename this to dish.js அப்படின்னு. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து நேம் வந்து டிஷ் அப்படின்னு மாத்திக்கிறேன். அண்ட் டைட்டில் வந்து டிஷ், டைப் டாக்குமெண்ட். பட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபீல்டு வந்து நேம் அப்படின்ற ஃபீல்டு, டைட்டில் வந்து நேம் ஆஃப் டிஷ் அண்ட் தென் டைப் ஸ்ட்ரிங். அண்ட் இதில் என்ன அப்படின்னா நான் டைரக்டா வேலிடேஷன் ஆட் பண்ணலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து ரூல் அப்படின்றது கிடைக்கும். இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து ரூல் டாட் ரிக்யூர்ட் அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஃபீல்டுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கணும். இந்த ஃபீல்டுக்கு நான் வேல்யூ கொடுக்காம என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு டிஷ்ஷுக்கு டேட்டாவை என்னால கிரியேட் பண்ண முடியாது. தட் இஸ் திங். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஐ ஹாவ் ஃபியூ மோர் ஃபீல்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து வேலிடேஷன். பட் இதுல என்ன அப்படின்னா ரூல் வந்துட்டு டாட் மேக்ஸிமமே என்ன அப்படின்னா வந்துட்டு 200 கேரக்டர்ஸா வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இமேஜ். ஸோ இமேஜ் எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ நீங்க பேக் எல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இமேஜ்லாம் நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும்னா அதெல்லாம் பெரிய ஒர்க் அது. பட் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் கண்டென்ட் மேனேஜ் சிஸ்டம் லைக் சானிட்டி நீங்க அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து நேம் அப்படின்றது இமேஜ் கொடுத்துட்றேன். அண்ட் டைட்டில் வந்துட்டு இமேஜ் ஆஃப் த டிஷ் அண்ட் டைப் வந்துட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்டா ப்ராடக்டோட ப்ரைஸ் அண்ட் இருந்து மற்ற எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிட்டு ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் நேம் ப்ரைஸ், டைட்டில் ப்ரைஸ் ஆஃப் த டிஷ் அண்ட் தென் டைப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடறேன். ஸோ என்னோட டிஷ் டாக்குமெண்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் schema.jsல போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட் அப்படின்றத எடுத்துட்டு ஸோ இதுல வந்து டிஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலாம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து டிஷ் அண்ட் சேவ் திஸ். இப்போ என் சானிட்டி ஸ்டுடியோ ரீபில்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஷ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதுல இருந்து நான் டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கு கண்டென்ட்டை ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணலாம். இதுல இருந்து நான் டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு புது டிஷ்ஷுக்கான டேட்டாவை நான் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேம் ஆஃப் த டிஷ் வந்துட்டு கோக் அப்படின்னு சொல்றேன். ஃப்ரெஷ் சும்மா நான் வந்துட்டு ரேண்டம் டிஸ்கிரிப்ஷனா ஆட் பண்றேன். நீங்க வந்துட்டு உங்க இது இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு ப்ராஜெக்டாவோ இல்லை வந்துட்டு அடுத்து நீங்க ஒரு ஜாப் ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ரோல் ஒரு ஜாபுக்கு போறதுக்காக நீங்க பண்ற ப்ராஜெக்டா இருக்கும்போது கண்டென்ட்டை நீங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா பண்ணுங்க. பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் இந்த கண்டென்ட்லாம் உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு மோர் தேன் 6 hours போயிடும். ஸோ அதனால வந்துட்டு ஜஸ்ட் டு மேக் த திங் சிம்பிளா நான் என்ன அப்படின்னா வந்துட்டு ரேண்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க வந்துட்டு இமேஜ் ஆஃப் த டிஷ் இதில் அப்லோட் கொடுத்துட்டு நான் என்ன அப்படின்னா வந்து டைரக்டா இமேஜ் ஆட் பண்ணலாம்.
Okay. So இதில் I have like different images because last time add பண்ணும்போதே I have all these images. Okay. So image upload ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச இமேஜ் அப்லோட் எல்லாத்தையும் வந்துட்டு சானிட்டி ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் ஆஃப் த டிஷ் வந்துட்டு let's say 60 rupees and then வந்துட்டு ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் இப்போ வந்துட்டு எல்லாமே இதாகிட்டு பட் நான் இங்கே பப்ளிஷ் பண்ணாமே நான் இப்போ ஈவன் வந்துட்டு தெரியாமல் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் இல்லை அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னாலும் நம்ம ஒன்ஸ் டைப் பண்ண எல்லாமே பை டிஃபால்ட்டாக சேவ் ஆயிடும். நம்ம பட் ஒன்ஸ் பப்ளிஷ் கொடுக்கும் போது அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் போக் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன அப்படின்னா வந்து ஈஸியராக நமக்கு தேவையான எல்லா டிஷ்ஷையுமே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் 38 லைக்ஸ்லாம் இருக்கும். திருப்பி சொல்கிறேன், ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 40 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. லைக் பண்ண யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பிகாஸ் that helps this channel grow a lot. Because நீங்க நம்ம சேனலை வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபாலோ பண்ணது தெரியும், we post a lot of amazing contents, new different texts in Tamil. ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை கொடுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சேனல் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட் வில் ஹெல்ப் மீ a lot. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட் மீ கோ ஃபர்தர். ஸோ டிஷ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கேட்டகரிஸ் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் ஆல்ரெடி category.js ஒரு ஃபைல் இருக்கு. இதுல டைட்டில் கேட்டகரி அண்ட் இங்க வந்துட்டு மெனு டைட்டில் வந்துட்டு மெனு கேட்டகரி அப்படின்னு சொல்லிடுறேன். டைப் டாக்குமெண்ட் அண்ட் இங்க வந்துட்டு நேம் டைட்டில் வந்துட்டு கேட்டகரி நேம் டைப் ஸ்ட்ரிங் அண்ட் இதுல வந்துட்டு ஜஸ்ட் வேலிடேஷன் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். ரூல் ரிக்யூர்ட் இந்த ஃபீல்டு இருந்தால் தான் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு. அண்ட் தென் வந்துட்டு இங்கே வந்து இமேஜ் அந்த கேட்டகரியோட இமேஜ் கெட் பண்ணுறதுக்கு டைட்டில் வந்து இமேஜ் ஆஃப் த கேட்டகரி அண்ட் தென் டைப் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இதை கொடுத்தோடனே எனக்கு ரீபில்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மெனு கேட்டகரி அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு என்ன அப்படின்னா வந்து நான் டைரெக்டாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு let's say டெசர்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஐஸ்கிரீம், சாக்லேட், ஷேக்ஸ், மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டகரி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம கேட்டகரியும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு பேக் எண்டை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ, பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேனல் கிரியேட் பண்ணால் அதுக்கு நம்ம திருப்பி இன்னொரு தனி ஃப்ரண்ட் எண்ட் உட்காந்து நம்ம கோட் ரைட் பண்ணி கிரியேட் பண்ணணும். வித் ஹெல்ப் ஆஃப் சானிட்டி நமக்கு என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து we could have a feature category. ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து எந்தெந்த கேட்டகரிஸ் ஃபீச்சர் கேட்டகரிஸாக டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு. பட் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து ஐம் கோன் டிஸ்பிளே த ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் ஒன் தேவை ரெஸ்டாரண்ட் தேவை. என்ன அப்படின்னா வந்து இந்த ஆத்தர் அப்படின்றது restaurant.js இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட், டைட்டில் ரெஸ்டாரண்ட் அண்ட் நேம் அண்ட் டைட்டில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் நேம் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து வேலிடேஷன் வந்துட்டு ரூல் டாட் ரிக்யூர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எனக்கு வேலிடேஷன் ஆட் ஆயிரும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்கே எனக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ இந்த இதுக்கு எப்படி ஆட் பண்ணணும் இதை அப்படியே காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. அடுத்து வந்து இமேஜ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். பட் இங்கே என்ன அப்படின்னா வந்து இமேஜ் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்டோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வேல்யூஸ் எனக்கு வேணும். இது எதுக்காக அப்படின்னா பிகாஸ் அப்போ தான் வந்து நான் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே எனக்கு கரெக்டாக மேப்பில் வந்துட்டு இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் தான் நான் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க முடியும் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ எதுக்கு அப்படின்னா வந்து ப்ராப்பர் லாட்டிடியூட் லாங்கிடியூட் இல்லை அப்படின்னா வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் சம் ரேண்டம் லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ண போறேன். பட் நீங்க வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆட் பண்றீங்களோ அந்த ரெஸ்டாரண்டோட லொகேஷனை வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்ஸ்லேயே latitude and longitude வேல்யூ இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க when you store the data using sanity.
But now to make the things simple, because இங்க நான் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், I'm focusing on the React Native side. ஸோ உட்காந்து சானிட்டி சிஎம்எஸ்ல கண்டென்ட் ஆட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு தட் வில் பி a little bit லைக் வேகா இருக்கும். ஸோ அதை நீங்களே பண்ணிடலாம். ஓகேயா? அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் தீஸ் திங்ஸ் ஆர் டன், ஸோ latitude அண்ட் லாங்கிடியூடுக்கு வந்துட்டு லாங்கிடியூடுக்கு ஐம் ஆடிங் சம் ஃபீல்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ latitude அண்ட் லாங்கிடியூடுக்கு வந்துட்டு டைப் நம்பர்ல வந்துட்டு ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கேயும் ரூல் டாட் ரெக்யூர்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்டோட ரேட்டிங். ஸோ எவ்வளோ ரேட்டிங் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு லைக் இங்கே எல்லாமே காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேட்டிங் அண்ட் இங்கே வந்து ரேட்டிங் ஃப்ரம் 1 to 5 stars அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நம்பர். அண்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூலில் வந்துட்டு நான் மல்டிபிள் ரூல் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரூல் டாட் ரெக்யூர்ட் கொடுத்துருக்கேன், இப்போ இதில் ரூல் டாட் மேக்ஸ். பட் இதுல என்ன அப்படின்னா நான் மல்டிபிள் ரூல்ஸ் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ ரூல் ரெக்யூர்டா இருக்கணும். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து மினிமம் கண்டிப்பா மினிமம் நம்பர் வந்துட்டு 1 இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னா வந்துட்டு 5 தான் இருக்கணும். ஸோ 1 to 5 தான் கொடுக்கணும், அதை தாண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இதில் சப்போஸ் எரர் வந்துச்சு, இந்த வேலிடேஷன் வந்துட்டு பாஸ் ஆகலை, எரர் ஆயிட்டு அப்படின்னா என்ன எரர் மெசேஜ் காமிக்கணுன்றதை நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன சொல்றேன், ப்ளீஸ் என்டர் அ வேல்யூ பிட்வீன் 1 and 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் லைக் எவ்வளோ அட்வான்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த சானிட்டி யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒய் என்னோட நிறைய புக்ஸ்ல வந்துட்டு ஐ ப்ரிஃபர் யூசிங் சானிட்டி. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தனி பேக் அண்ட் வச்சு கிரியேட் பண்ணும்போது இட் வில் லிட்ரலி டேக் லைக் செவரல் ஹவர்ஸ் டு பில்ட் திங்ஸ் லைக் தட். பட் சானிட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது எல்லாத்தையும் இன்னும் வந்துட்டு ஷார்ட்டராக பண்ண முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ்ல ரிலேஷன்ஷிப்பையும் கிரியேட் பண்ணலாம். எப்படி வந்துட்டு மை சீக்வல் இந்த சீக்வல் டேட்டா பேஸ்ல வந்துட்டு 1 to 1 1 to many இந்த மாதிரி ஸ்கீமாஸ் இருக்குமோ, ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குமோ, அதே இதை இங்கேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நேம் டைப் டைட்டில் வந்து கேட்டகரி அண்ட் தென் டைப் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது அண்ட் என்ன மாதிரி இது ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது. இங்கே 2 அப்படின்றதுல அரே கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா டைப் அப்படின்றதுல கேட்டகரி அப்படின்னு சொல்லிடுறேன். இது என்னன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நேம். ஸோ இந்த நேம் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து வேலிடேஷன் த சேம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒன்ஸ் நான் இந்த கேட்டகரி வச்சு இதை லிங்க் பண்ணும்போது, ஸோ இந்த ரெஸ்டாரண்டோட டேட்டா கெட் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்டோட கேட்டகரி டேட்டாவையும் ஸோ ஜஸ்ட் அந்த கேட்டகரி ரெஃபரன்ஸ் பண்ணுறது மூலயமா இதுல இருந்து கேட்டகரி நேம் அண்ட் இமேஜ் இதையும் சேர்த்தே நான் எடுத்துக்கலாம். தட் இஸ் அ மெயின் பர்பஸ் ஆஃப் யூசிங் ரெஃபரன்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டிஷ்ஷஸ். இந்த ஹோட்டல்ல என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு அப்படின்றதுக்கு டிஷ்ஷஸ் டைட்டில் டிஷ்ஷஸ் அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து எந்த இதுக்கு ஆஃப் அப்படின்னு சொல்றேன், ஆஃப் டைப் ரெஃபரன்ஸ் டு டைப் டிஷ் அண்ட் இங்கே வந்து வேலிடேஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு அரே ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கணும். பிகாஸ் இங்க வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேட்டகரி தான், ஸோ அதை டேரக்டா கொடுத்துட்டேன். பட் இங்க என்ன அப்படின்னா எனக்கு அரே ஆஃப் கேட்டகரி டிஷ்ஷஸ் இருக்கணும். பிகாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு டிஷ் இருக்காது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு கேட்டகரிக்கு வரும். பட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு டிஷ்ல இருந்தா கரெக்டா இருக்காது. ஸோ அதுக்கு மல்டிபிள் டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வந்துட்டு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரெஸ்டாரண்ட்டும் கிரியேட் ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து வி குட் டூ ஃபீச்சர் கேட்டகரிஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ டிஃபால்ட் இது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஃபீச்சர் கேட்டகரிஸ் அதில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாக் கண்டென்ட் அப்படின்றத போயிட்டு rename this feature.js and இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
இங்க வந்து நேம் featured content featured menu category style document னு சொல்லிட்டு இதுல வந்து இந்த கீழ இருக்கிற மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுல fields அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வந்து நேம் ஆஃப் த ஃபீச்சர் கேட்டகரி ஆட் பண்ணலாம். டைட்டில் ஃபீச்சர் கேட்டகரி நேம் டைப் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இங்கே வேலிடேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணா வந்து அஃப்கோர்ஸ் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு இங்கே லிங்க் பண்ணும். ஸோ நான் எப்படி வந்து போன இதில் இங்கே எப்படி டிஷ்ஷஸ் நான் லிங்க் பண்ணோம், பிகாஸ் அரே ஆஃப் டிஷ்ஷஸ் எப்படி லிங்க் பண்ணோம் அதே மாதிரி அரே ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே லிங்க் பண்ணும். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் டு டைப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு டைப் அரே அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பை டிஃபால்ட்டா மென்ஷன் பண்ணால் எடுத்துக்கும். பட் இங்கே ஜஸ்ட் ஃபார் சேஃப் பர்பஸ் வந்துட்டு இங்கே அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ண ஸ்கீமாவில் வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் வச்சிருக்கோமோ கேட்டகரி டிஷ் ரெஸ்டாரண்ட் அதுக்கு மாற்றிட்டு ஸோ இங்கே என்ன அப்படின்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா there is a missing type restaurant dish category. இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கலாம். டைப் டிஷ் டிஷ்ஷஸ் கொடுத்த டிஷ் இது ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் ஸ்கீமாவில் எல்லாம் ஆட் பண்ணுறோம் அந்த ஸ்கீமாஸ் எல்லாமே எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஃபார் லுக்கிங் ஆப்வியஸ்லி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் எப்படி நான் கண்டென்ட் ஆட் பண்ண ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கண்டென்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த இதெல்லாம் நீங்கள் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஜஸ்ட் ஆடிங் கண்டென்ட். பிகாஸ் எதுக்காகனா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ஆட் பண்ணுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால தான் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். 41 லைக்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டில் நம்ம வந்துட்டு இன்னும் ஆஃப் வே கூட போகல அப்ளிகேஷன். அதுக்குள்ள 41 லைக்ஸ் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. ஸோ என் கூடவே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூ கேன் ஷேர் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ எனக்கு தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பண்றீங்க அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்னும் பெட்டரா பண்ணி இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும் வச்சு நீங்க எப்படி ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ஜாபுக்கு போறது அப்படின்றதுக்கும் I will give you a lot of suggestions so you can follow these things. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me add some content. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு இதில் நியூ ரெஸ்டாரண்ட் நேம் வச்சு KFC crunchy and crispy upload. I have some images. Let's see. Yep. And library of restaurant வந்துட்டு எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்து can just start. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ டு த கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் KFC. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அங்கே எங்கே இருக்குதோ அந்த இது இருக்கும். இதில் வந்துட்டு இந்த டிரெக்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த டிரெக்ஷன்ஸ் வந்துட்டு இதாகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில்
இந்த ஷேர் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் மேப்போட டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வேல்யூ இருக்கும். வேற அந்த இருக்கு பார்த்தீங்களா? அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா இதான் என்னோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ. அதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் தட் ஒன். என்னோட latitude and longitude வேல்யூ பெரிய இதாக காப்பி பண்ணிக்கேன். ஜஸ்ட் a second. One 3.106 80.175. So latitude and longitude of the restaurant add பண்ணிட்டு இங்க என்ன அப்படின்னா restaurant address. So இதுல என்ன அப்படின்னா I could say something. And rating வந்துட்டு say 5 star. Category வந்துட்டு இப்போ நீங்க புதுசா ஒரு கேட்டகரி கொண்டு வரணும் அப்படின்னா இங்க நீங்க கிரியேட் நியூ கொடுத்துட்டு டைரக்டா இங்க இருந்தே கிரியேட் நியூ கொடுத்துட்டு பிகாஸ் ஆல்ரெடி கேட்டகரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இங்க பேர் கேட்டகரி கொடுத்துட்டு லைக் ஸ்பைசி அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்துட்டு அப்லோட். ஸோ ஸ்பைசின்ற கேட்டகரியில் அந்த ஹோட்டல் வரும். அண்ட் இங்கே வந்துட்டு மறக்காமல் அதை பப்ளிஷ் பண்ணுங்க. அதை இந்த கேட்டகரியை பப்ளிஷ் பண்ணாதான் இங்கே அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸில் கொண்டு வர முடியும். அண்ட் தென் டிஷ்ஷஸ் அப்படின்ற போது ஆட் ஐட்டம்ல ஸோ எய்தர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிஷ் இங்கே இப்போ இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம கோக் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ கோக் மட்டும் என்ன அப்படின்னா வந்து இங்கே சஜஷனில் காமிக்கும். ஸோ கைஸ் இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சானிட்டி எனக்கு தேவையில்லை ப்ரோ நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விடாதீங்க. பிகாஸ் இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி உங்களால் ப்ராடக்ட்டை பேஸ்கெட்டில் ஆட் பண்ணுறது மற்ற எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின். இதுலேருந்து கண்டென்ட் எடுத்தால் தான் நம்ம அதை எடுத்து பிகாஸ் ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா எல்லாரும் ஃப்ரண்ட் அண்ட் போட்டு அடிச்சுட்டு உட்காந்து அது எல்லாரையும் படிப்போம். பட் என்ன அப்படின்னா பேக் எண்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டே கிடையாது. ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஈவன் நம்ம பார்த்துட்டு இருக்க யூடியூபுக்கு பேக் எண்ட் இல்லைன்னா இப்போ நீங்கள் யாருமே இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க முடியாது. என்னாலையும் இந்த வீடியோ வந்துட்டு லைவ் பண்ண முடியாது. ஸோ பேக் எண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பார்ட்டை முடிச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் தான். இப்போ கோக் ஆட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணால் ஆட் ஐட்டம் கொடுத்து இல்லை கிரியேட் நியூ கொடுத்து நான் டேரெக்டாக இங்கே இருந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். லட்சே வந்துட்டு double down burger crunchy and spicy load price of the dish வந்துட்டு 160 அப்படின்னு சொல்றேன். then publish. ஸோ ஒன்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு தான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணலாம். இது ஜென்ரலாக உங்களோட டிஷ் கேட்டகரியில் ஆட் சேவ் பண்ண டிஷ்ஷுக்கு போனேன் அப்படின்னா ஆல்ரெடி கோக் கூட வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் டவுன் பர்கரும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட். தட் இஸ் அட்வான்டேஜ் யூ கெட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சர் மெனு கேட்டகரிஸில் வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா யூ கேன் கிரியேட் சம் கேட்டகரிஸ். ஸோ இதில் வந்துட்டு லெட்ஸ் சே ஆஃபர்ஸ் for you அப்படின்னு சொல்லிட்டு best offers near you அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணா KFC மட்டும்தான் ஒரே ஒரு ரெஸ்டாரண்டா வச்சிருக்கேன். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் இன்னுமே வந்துட்டு இன்னும் பப்ளிஷ் ஆகலன்னு சொல்லியிருக்கு. அதை கிரியேட் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட் நான் பப்ளிஷ் பண்ணல. ஸோ பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணால் இங்கே ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணால் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து அதை ஆட் பண்ணிக்கவும் செய்யணும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணும். இந்த மாதிரி என்னன்னா ஒரு 4 to 5 ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு பிறகு என்ன அப்படின்னா
just search for, go to the Google and search for the Sanity.io website. And இங்க போயிட்டு நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்றேன். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த Zomato YT க்ளோன் ப்ராஜெக்ட் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஸ்பேஸ் உண்டு, எவ்வளோ ஜிபி, 5 GB வரைக்கும் நான் அசட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப் டு வந்து 100,000 API ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், 10,000 டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப் டு 2 டேட்டா செட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மெம்பர்ஸ் இப்போ நான் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறேன். அண்ட் டேட்டா செட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரொடக்ஷன் டேட்டா செட் உண்டு. எனக்கு இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு டேட்டா செட் வேணும் அப்படின்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆக்சஸ், ஸோ எனக்கு பை டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் தான் இருக்குது. அண்ட் யூசேஜ் அண்ட் பிளான் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு நார்மல் பிளான் தான், அந்த பேஸ் பிளானே உங்களுக்கு தாராளமாக போதும். பட் வேணும் அப்படின்னா யூ கேன் அப்கிரேட் பிகாஸ் இஃப் யூர் பிகாஸ் நிறைய கம்பெனி சானிட்டியே வந்துட்டு மெயின் பேக்அண்டாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு தோணலாம் ஸோ இதெல்லாம் பெரிய ஸ்கோப் உண்டா அப்படின்னா எஸ். பட் என்ன அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் யூர் கிரியேட்டிங். பட் என்ன அப்படின்னா சானிட்டி நிறைய கம்பெனிஸ் மெயின் பேக்அண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் குட் திங். இங்கே என்ன அப்படின்னா வந்து கிராக் பேஸ் ஸ்டாப்ஸ். ஸோ இதில் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஸோ தேட்ஸ் இட் pretty much that stuffs. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த ஏபிஐ டோக்கன் மட்டும் என்ன அப்படின்னா லைக் எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்து இந்த டோக்கன் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டோக்கன் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம என்ன அப்படின்னா சானிட்டி பேக்எண்ட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டோக்கன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஐ ஹாவ் ப்ராஜெக்ட் ஓவர் ஹியர். ஸோ என்ன அப்படின்னா வந்து அதுல இருந்தா நான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கனால ஐம் கோனா யூஸ் இட். ஸோ எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ லெட் மீ கெட் பேக் ஓவர் ஹியர். திருப்பி ரியாக்ட் நேட்டிவ் போகலாம் பிகாஸ் சானிட்டி ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தின் லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம பேக் எண்ட் முடிஞ்சு அவ்வளவுதான். இனிமேல் நீங்க பேக் எண்ட்ல கண்டென்ட் ஆட் பண்ற ஒர்க் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து பேக் எண்ட்ல நீங்க உட்காந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். பேக் எண்ட் இஸ் டன் அண்ட் டெஸ்ட். ஓகேயா, ஸோ எவ்வளோ ஈஸியா வந்துட்டு இது நம்ம பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் யூ கேட். ஓகேயா, ஸோ நிறைய பேர் என்ன சிஎம்எஸ் சிஸ்டம்னா அது ரொம்ப பவர் கம்மியா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. பட் சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் அது நீங்க எந்த மாதிரி அப்ளிகேஷனா நீங்க வந்துட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்றீங்க, இல்ல as a காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்றீங்கன்னா this is the best way to go. ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது யூ கேன் பில்ட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே வந்து உங்க மைண்ட் செட்டுக்கு இன்னொரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை தட். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல ஒரு பேக்கேஜ் தேவை. ஸோ ஹியர் எனக்கு தேவையான சானிட்டி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா add sanity/client அப்படின்ற இந்த பேக்கேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சானிட்டி கிளைண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா sanity/image URL அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து சானிட்டிலேருந்து வரக்கூடிய இமேஜஸ் எதுவுமே வந்துட்டு எனக்கு யூஆர்எல் இருக்காது, இமேஜோட ஐடியை மட்டும் தான் அது ரிட்டர்ன் பண்ணும். sanity/image URLன்ற இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி அந்த ஐடியை வச்சு நம்ம தான் இமேஜ் URL ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த பேக்கேஜ். Install this one. So guys 43 likes இருக்கும். Just 2 likes away 45 reach பண்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. We could definitely reach 45. So இப்போ என்ன பண்ணா வந்து it's done. So இப்போ என்னோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட். Thank you so much guys. So no 45 likes reach பண்ணது really appreciated. And நீங்க இது பண்ணதுனால I'm also gonna give you some valuable content which is நீங்க யாராவது லைக் ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ரியாக்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, Redux இந்த மாதிரி lot of things, remix JS, Yammer JS or வந்துட்டு for example stuffs like Flutter, Node.js, MongoDB இந்த மாதிரி C++, Java, Python இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் என்ன டெக்கா இருந்தாலும் சரி நீங்க தமிழ்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க.
more than 30 plus courses just 149 rupeesக்கு அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு எங்கேயுமே வேல்யூபிள் கண்டென்ட் கிடைக்காது. ஸோ நீங்க எனக்கு இந்த வீடியோக்கு 45 லைக்ஸ் ரீச் பண்ண வச்சதுனால ஐ ஆம் டெல்லிங் யூ தீஸ் திங்ஸ் guys. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ that we are. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ நவ் வாட் வி கேன் டூ இஸ் we can start connecting the yes முகுந்தன் Next.js 13 ரிலீஸ் ஆயிருக்கு, Node.js version 18 ரிலீஸ் ஆயிருக்கு, and there are a lot of amazing things in that. I'm going through it. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து over here இந்த client அப்படின்றதுல வந்துட்டு I'm going to create a file called as sanity.js அப்படின்னு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அப்படின்னா நமக்கு தேவையான கிளைண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம எதுவுமே டேட்டாவை கிரியேட் பண்ண போறதுனா ஜஸ்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். Import sanity client from sanity client. Import image URL builder from image URL from sanity image URL அப்படின்ற சொல்லிருந்தேன். அண்ட் இதுக்கு அடுத்தது எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கிளைண்ட்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதில் sanity client. இதுல என்ன அப்படின்னா வந்து we need to mention certain things. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடி and then data set, API version and then UCDN அப்படின்றது ட்ரூ கொடுத்துடணும். ஸோ ஏபிஐ வெர்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறது March 10th வந்த ஏபிஐ வெர்ஷன். ஸோ நிறைய ஏபிஐ வெர்ஷன்ஸ் இருக்கு, பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்டேபிள் வெர்ஷன். இதை யூஸ் பண்ணுறேன். டேட்டா செட் என்ன அப்படின்னா வந்து அப்கோர்ஸ் இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் டேட்டா செட். அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடின்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. இதை காப்பி பண்ணி இங்கே அதை கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்தோன்னே இது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற எல்லா அசட்ஸையும் என்னால் இந்த கிளைண்ட் வேரியபிள் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். So this is something important. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து const builder is equal to image URL builderல clientன்ற வேரியபிள் பாஸ் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா export const URL for ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். இதுல வந்து இமேஜோட சோர்ஸை பாஸ் பண்ணும்போது டைரக்டா ரிட்டர்ன் வச்சு builder.imageல இருந்து சோர்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் இங்க இருந்து export default client அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து எனக்கு திங்ஸ் ஆர் ப்ரிட்டி குட். ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி கிரேட் திங்ஸ் guys. ஸோ அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ப்ரோ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஆர் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்னாப் மாதிரி எடுத்து யூ கேன் ஷேர் இட் த்ரூ இன்ஸ்டாகிராம், எனக்கு டிஎம் பண்ணலாம். ஐ வில் ரிப்ளை யூ guys. அண்ட் இன்னும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி இன்னும் பெட்டராக வந்துட்டு நீங்கள் உங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாவோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டாவோ இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போகும்போது ஒரு மெயின் ப்ராஜெக்டாவோ அதை காமிக்கிறதுக்கு இன்னும் பெட்டராக நீங்கள் என்னெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் டைரக்ட்லி டெல் யூ guys. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா all you guys need to do is just go to Instagram, search for Anton Francis Jeejo. என்னோட ப்ரொஃபைல் ஒரு you can follow me there and DM me over. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் எனக்கு திங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ let me go and continue. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த கிளைண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ now what I could do is I could go back to the home screen. home screen. இதில் என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான கண்டென்ட் வந்து நான் எடுக்க போகிறேன். அண்ட் இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ரியலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ என்னோட அந்த சானிட்டி இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இந்த விஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த விஷன் அப்படின்றதுக்கு போனேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் query யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க REST API, GraphQL இந்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி GraphQL நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் GraphQL லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா in Techie we have a complete GraphQL course. GraphQL, MySQL, MongoDB, React, Node.js complete full stack course வந்துட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் யூசிங் GraphQL வந்துட்டு ஜஸ்ட் 149 rupeesக்கு. இது மட்டும் கிடையாது, இது கூட இன்னும் 20+ கோர்சஸ் உங்களுக்கு அடிஷனலாக வரும். இந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக செக் பண்ணி பாருங்க, பிகாஸ் த ப்ரைஸ் மைட் இன்க்ரீஸ். ஸோ மறக்காம
போயிட்டு அந்த கோர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க GraphQL லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா வந்து சானிட்டி வந்துட்டு GraphQL மாதிரி இன்னொரு பேக்அண்ட் இன்னொரு we can say this is a protocol which uses called as grok அப்படின்ற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. அண்ட் நம்ம queries எல்லாமே அதுக்கு தான் ரைட் பண்ணுவோம், grok queries. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து அந்த query, ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து எனக்கு என்னன்னா ஃபீச்சர் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டிஷ்ஷஸ் இது எல்லாமே எனக்கு தேவை. ஸோ இங்கே இந்த query கொடுத்துட்டு, ஸோ இதான் அதுக்கான query. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் query. ரெஸ்டாரண்ட்ஸ் அரே அண்ட் அதுக்குள்ள இருந்து டிஷ்ஷஸ் அரே அதையும் எனக்கு எடுத்துட்டு இப்போ ஃபெட்ச் கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் see that ரிசல்ட் ஆஃபர்ஸ் ஃபார் யூ அப்படின்றது அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட் அரே இருக்கு, KFC அண்ட் தோஸ் திங்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஷ்ஷஸ் அரே. அண்ட் இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ண டிஷ் கோக் அண்ட் தென் டபுள் டவுன் பர்கர். ஸோ அதுவுமே எனக்கு இருக்கு. ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். அதில் அசெட்ன்றதுல இமேஜோட ரெஃபரன்ஸ் யூஆர்எல் தான் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸாக இருக்கும், யூஆர்எல் கூட இருக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளா தான் யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணிக்கணும். இதுக்காக தான் சானிட்டி இமேஜ் யூஆர்எல் பேக்கேஜ். ஸோ இப்போ இந்த query தான் நம்ம என்ன அப்படின்னா வந்து we are going to use from here. So let me use that one. ஸோ இங்கே வந்து யூஸ் எஃபெக்ட் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சானிட்டி கிளைண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட கேட்டகரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபீச்சர்டு கேட்டகரிஸ் அப்படின்னு. ஹாய் மணிகண்டன், ஹாய். ஸோ இங்கே என்ன பண்ணா வந்து ஃபீச்சர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுல இருந்து என்ன பண்ணா சானிட்டி கிளைண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் சானிட்டி கிளைண்ட் ஃப்ரம் அந்த சானிட்டி ஃபைல்ல இருந்து. அண்ட் இங்க என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணா வந்து சானிட்டி கிளைண்ட் டாட் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் டைரக்டா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிராக் கொரியை வந்துட்டு நான் ரைட் பண்ணலாம். இங்க வந்துட்டு ரைட் பண்ண போகுது this is my query star underscore type is equal to featured ல இருந்து எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இது வேணும். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து டாட் தென் அப்படின்னு சொல்லும் போது இதுல எனக்கு அந்த டேட்டா கிடைக்கும். வர டேட்டாவை செட் ஃபீச்சர் கேட்டகரிஸ்ல டைரக்டா டேட்டா செட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ இது என்ன அப்படின்னா இங்க நான் லாக்ல வந்துட்டு ஃபீச்சர் கேட்டகரிஸ் அப்படின்னு லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேவ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க எனக்கு அந்த அரே வருது பாருங்க, தெரியுதா? ஸோ அரே ஆஃப் டேட்டா வந்துட்டு எனக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது. தட் இஸ் வை ஐ ஹவ் டன் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, let me go back building the stuffs. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து here, ஸோ இதுக்கு அடுத்தது இந்த வியூக்கு அடுத்தது இதுல என்ன அப்படின்னா வந்து I'm going to use a scroll view. ஸோ scroll view ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வெப்லலாம் உங்களுக்கு இது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு இங்க ரியாக்டட்ல புதுசா இருக்கும். அது என்ன அப்படின்னா உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கான கண்டென்ட்டை மட்டும் தான் நீங்க டிஸ்பிளே பண்ண முடியும். அதுக்கு மேல கண்டென்ட் போச்சு கீழே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே கட் அவுட் ஆயிடும். இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு ஸ்க்ரோலபிளா இருக்காது ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் வியூ யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சப்போஸ் கண்டென்ட் வந்து ஸ்க்ரீனை தாண்டி கீழே போச்சுன்னா உங்களால ஸ்க்ரோல் பண்ணி இந்த கண்டென்ட்டை ஃபுல்லா பார்க்க முடியும். தட் இஸ் வை. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து we need something categories. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து I'm gonna go and create a category component first. ஸோ இதுல வந்து categories.js அப்படின்னு சொல்லிட்டு rnfes categories component create பண்றேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு எல்லா கேட்டகரிஸோட டேட்டா வேணும். அண்ட் இது எடுக்கிறதும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இங்க இருந்து நான் கேட்டகரி அப்படின்னு ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்தாலே போதும். சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி டெசர்ட் ஸ்பைசி அந்த கேட்டகரி வருது. இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேட்டகரிஸ் ஒரு எம்டி அரே அண்ட் இங்கே யூசர் கொடுத்துட்டு எம்டி அரே. அண்ட் இதுல என்ன பண்ணா வந்து எனக்கு சானிட்டி கிளைண்ட் வேணும். sanity client comma
URL for அப்படின்றதை எடுத்துக்கிறேன். from dot// sanity அப்படின்ட்டு and இங்க என்ன அப்படின்னா வந்து sanity client dot fetch அப்படின்னு சொல்லிட்டு இதுல backticks and அந்த query-யை வந்துட்டு இதுல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். and வர டேட்டா என்ன அப்படின்னா இங்க இருந்து எடுத்து டைரக்டா செட் கேட்டகரிஸா செட் பண்ணவும் சொல்லிடுறேன். ஸோ இதை என்ன அப்படின்னா எனக்கு கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். இதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். log categories and இங்க இருந்து அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிடுறேன். categories சேவ் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்துட்டு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். So things were looking good. So data எல்லாமே வருது. ஓகே ஸ்ட்ரக்சர் ஓகே இதான் ஸ்ட்ரக்சர் ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கேட்டகரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹியர் இங்கே ஸ்க்ரால் வியூ யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்க்ரால் வியூ பை டிஃபால்ட்டாக வெர்டிகலாக தான் இருக்கும். அதை ஹாரிசாண்டலுக்கு மாற்றிடுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு கேட்டகரிஸ் டாட் மேப் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு I'm gonna have one more component which is going to be a category card component. Category card.js RNFE and இதில் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயங்கள் தான் கிடைக்கும். ஒன்று வந்து image URL, இன்னொன்று title. And இது என்ன அப்படின்னா வந்து touchable opacity component. ஸோ இது இந்த touchable opacity component எதுக்காக அப்படின்னா by default உங்க எலமெண்ட் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நான் கிளிக் பண்றேன்னா எனக்கு எதுவுமே நடக்கலையா. டச்சபிள் ஒபாசிட்டில கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன வந்து ஒபாசிட்டியில வந்து சின்ன அனிமேஷன் அதாவது ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் மார்ஜின் ரைட் டு இமேஜ் காம்பனன்ட் சோர்ஸ் URI image URL class name height 20 width 20 and then rounded அப்படின்னு சொல்லிடலாம். and இங்கே ஒரு text component first name absolute bottom 1 left 1 font bold text white and இதில் என்ன அப்படின்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே ஸோ கேட்டகரி கார்ட் காம்பனண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்டகரிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ லெட் மீ கம் பேக் ஹியர் அண்ட் ஹியர் கேட்டகரி கார்ட் காம்பனண்ட் இதில் இப்போ முக்கியமாக கீ முக்கியம். பிகாஸ் எதுக்காகனா நீங்க மேப் ஃபங்க்ஷன் வந்து ஒரே காம்பனண்ட்டை ரிப்பீட்டடிவா யூஸ் பண்ணும்போது அந்த கீ தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஸோ கீ இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். கேட்டகரி டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி பேஜ் யூஆர்எல் அண்ட் இதில் என்னன்னா டைரக்டா அந்த யூஆர்எல் ஃபார் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் கேட்டகரி டாட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வித் அப்படின்றதுல 200 டாட் யூஆர்எல் அப்படின்ற சொல்லிடுறேன். அண்ட் தென் டைட்டில் அப்படின்றதுல கேட்டகரி டாட் நேம் சேவ் பண்ணிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஸ்க்ரோலபிளாக இருக்கு பட் ஸ்டில் கண்டென்ட் எதுவுமே தெரியல. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரால் பார் தெரியுது பாருங்க தெரியுதா. ஸோ அதை ஹைட் பண்ணால் இதில் இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஷோ ஹரிசாண்டல் ஸ்க்ரால் இண்டிகேட்டர் அப்படின்றத ஃபால்ஸுக்கு செட் பண்ணிடுறேன். அண்ட் தென் கண்டென்ட் கண்டெய்னர் ஸ்டைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த கண்டென்ட் கண்டெய்னர் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டு ஸோ இட்ஸ் a little bit different ஓகேயா. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து padding horizontal
15 padding top 10. Okay, so now this is looking even better. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு இங்கே இருக்க ஸ்க்ரால் வியூ, பிகாஸ் ஜென்ரலாக அந்த ஸ்க்ரால் வியூலாம் ஆட் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸே இருக்காது. நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம தான் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். VG Gray 100 content container style padding bottom 100 show vertical scroll indicator false save. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த இது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இமேஜஸ் எதுவுமே தெரியல பாருங்க, தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜஸ் எதுவுமே எனக்கு ப்ராப்பராக இதாகல. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து there are certain things which I could do. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து let me add a small change. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆக்சஸ் அப்படின்றது, சாரி ஏபி அப்படின்றது வந்துட்டு இந்த கார்ஸ் ஆரிஜின் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஆட் கார்ஸ் ஆரிஜின் அப்படின்றது கொடுத்துட்டு இதில் வந்து லோக்லோஸ் 19006 ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த இது ரன் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸ்போ அப்ளிகேஷன். ஸோ இது வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக அந்த போர்ட்டில் தான் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் அதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த இமேஜஸ் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ திங்ஸ் ஃபார் லுக்கிங் குட். ஸோ ஹாய் ஸ்டெஃபன், லைக் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளீஸ் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஐ ஹெல்ப் யூ ஓவர் தேர். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு லைக் என்னென்னு பார்த்துட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஐ ஹெல்ப் யூ. பட் என்ன அப்படின்னா இதை நான் ஸ்ட்ரீமில் உட்காந்து பண்ண முடியாது. இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டூ இட் ஓவர் ஹியர். பட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. யூ கேன் ஃபாலோ மீ அண்ட் பிங் மீ. அண்ட் அதில் உங்களுக்கு என்ன வருதோ ஸ்க்ரீன்ஷாட், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், சென்ட் டு மீ, என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இதாகிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன டிரான்சிஷன் வருது பாருங்க. ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து ஐ ரியலி ஆடட் தட் டச்சபிள் ஒப்பாசிட்டி. ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி குட் அப் டு திஸ். ஸோ கைஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தட்ஸ் ரியலி லாட் ஃபார் மீ. பிகாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 48 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 50 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாம் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. தட் வில் ஹெல்ப் மீ a lot. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஃபீச்சர்ட் ரோஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபீச்சர்ட் ரோ காம்பனண்ட் வந்து தனியாக ஒன்று கிரியேட் பண்ண போறேன். featured row.js or NFE. அண்ட் இதில் நம்ம 3 விஷயங்கள் கெட் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா அந்த இதோட டைட்டில், இதோட டிஸ்கிரிப்ஷன், அண்ட் இன்னொன்று வந்துட்டு அந்த ஐடி, அதாவது வந்துட்டு எந்த கேட்டகரியோ அந்த இதோட ஐடி வந்துட்டு நாங்கள் கெட் பண்ணிப்போம், அந்த ஃபீச்சர் கேட்டகரியோட ஐடி. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்கே யூஸ் ஸ்டேட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி அரே கொடுக்குறேன். யூசர் கொடுத்துட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து எல்லா ஃபீச்சர் கேட்டகரிஸையும் கெட் பண்ணுறதுக்கு பதிலாக எந்தெந்த ஃபீச்சர் கேட்டகரி இது பண்ணுறோம் அந்த இதுக்கான டேட்டாவை மட்டும் தனித்தனியாக அந்தந்த காம்பவுண்டில் கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எப்பப்பெல்லாம் ஐடி வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் யூசர் திருப்பி ரன் ஆகணும் அப்படின்னு. இம்போர்ட் sanity client from ./sanity. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு
பிகாஸ் வந்து எனக்கு அந்த ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்க டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு அதில் இருக்க ஹோட்டல்ஸோட டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக வேணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஐ ஹாவ் ஆல்ரெடி a query. ஸோ ஃபீச்சர் கேட்டகரியில் நான் என்ன ஐடி பாஸ் பண்ணுறனோ, ஸோ இந்த இதுலேருந்து ஐடி வேல்யூ என்ன பாஸ் பண்ணுறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இதாகும். ஸோ டிபெண்டிங் இந்த கொரி யூஸ் பண்ண என்ன அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக அந்த இதோட நேம் எல்லாத்தையும் வந்துட்டு என்னால் ப்ராப்பராக கெட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து லெட் மீ டூ தட் take line dot fetch. So guys, இந்த grok அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து try to learn GraphQL. ஸோ GraphQL வந்துட்டு இட்ஸ் அப்கமிங் திங். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு லைக் இந்தியாவில் வந்துட்டு இனிமே ரொம்பவே பாப்புலர் ஆகல. பட் என்ன அப்படின்னா வந்து இன் அதர் கண்ட்ரீஸ், மெயின்லி இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என்ன அப்படின்னா வந்து லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் யூசிங் GraphQL. ஸோ நீங்க வந்துட்டு GraphQL லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம courses.techiei.com courses.techie.com URL செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் GraphQL with React and then வந்துட்டு Node.js, MongoDB, MySQL ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்துட்டு யூசிங் GraphQL வந்துட்டு I have dropped it out over there. மறக்காம செக் பண்ணி பாருங்க. Okay, so coming back here, so இதுல வந்துட்டு client.fetch and இதுல என்ன அப்படின்னா வந்து அந்த query இதில் மென்ஷன் பண்றேன். ஸோ இங்கே அதை மென்ஷன் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா செகண்ட் இங்கே ஒரு கமா கொடுத்துட்டு இதில் அந்த ஐடி வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த டாலர் ஐடின்றது டைனமிக் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐடின்ற நேம்ல என்ன இது வருமோ அதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு அடுத்து இங்கே டாட் தென் வர டேட்டாவை செட் ரெஸ்டாரன்ஸ் டேட்டா டாட் ரெஸ்டாரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஸோ இப்போ இங்கே வந்து லாக் ரெஸ்டாரன்ட்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபீச்சர் ரோ காம்பனண்ட் என்ன பண்ணுறேன், go to the home screen and இங்கேருந்து என்ன அப்படின்னா இந்த ஃபீச்சர் ரோ காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறோம். over here featured categories dot map ஒவ்வொரு கேட்டகரி கெட் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து featured row component category dot underscore id அப்படின்றது வந்துட்டு category dot underscore id title category dot name description category dot description. இந்த field names எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி தான் என்னன்னா நம்ம வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போது நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நேம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி அப்ளிகேஷனில் பார்த்தா அப்படின்னா 3 ஃபீச்சர் ரோ இருக்கு பாருங்க, சரிதா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஃபீச்சர் ரோக்கு போயிட்டு இதை இன்னும் ஃபர்தராக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியர் view class name is equal to margin top 4 flex row item center first grade would be and then padding x-axis of 4 for the text component with the class name font bold text lg and இதுல title அப்படின்னு கொடுத்துறேன். and then iron icons name வந்துட்டு arrow forward outline and then color வந்துட்டு the same நம்ம Zomatoல யூஸ் பண்ற அதே ரெட் கலர் யூஸ் பண்றேன். and size வந்துட்டு 24 and text class name text xs text gray வந்துட்டு 500 padding x4 and இதுல என்ன அப்படின்னா description அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் offers near you and things are looking good. and guys thank you so much. so 50 likes reach பண்ணியாச்சு. really so fond of you guys.
ரொம்ப தேங்க்யூ எவ்ரி ஒன் யாரெல்லாம் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் இந்த வீடியோ நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களும் லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹூவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்றாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் பில்ட் பண்றதுக்கு. பேக். Okay, we have a small break over here. Okay, so இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து over here let me build the next steps. All view and இதுல என்ன அப்படின்னா வந்து restaurants dot map ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஒரு இண்டெக்ஸ் எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இதுல ரெஸ்டாரண்ட் car dot json ஃபைல் கிரியேட் பண்றேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா rnfv இதுல எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் மென்ஷன் பண்ண போறோம். ஸ்டார்டிங் வித் ஐடி, நேம் அண்ட் அந்த இதோட இமேஜ், ரேட்டிங் அண்ட் வேற என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் இருக்கும், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், டிஷஸ், லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வேல்யூ. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஆல்சோ கிரியேட் கான்ஸ் நேவிகேஷன் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன். இதுல என்ன அப்படின்னா மொத்தத்தையும் கம்ப்ளீட்டா டச்சபிள் ஒப்பாசிட்டி வச்சு இது பண்ணிடுறேன். அப்போ அதை கிளிக் பண்ணும்போது அந்த சின்ன ஒப்பாசிட்டி எஃபெக்ட் எனக்கு இருக்கும். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் நேம் bg white margin right 3 and then shadow ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது போக என்ன அப்படின்னா இது ஆன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நீங்க ரியாக்ட் நேட்டிவ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா வந்து நீங்க வெப்ல வந்து எந்த இதுக்கு வேணாலும் ஆன் கிளிக்ன்ற ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணி எந்த டேக் வேணாலும் ஆட் பண்ணுவீங்க. இமேஜ் டேக் ஆட் பண்ணுவீங்க, ஒரு வீடியோ டேக் கூட நீங்க நினைச்சா ஆட் பண்ணலாம். பட் ரியாக்ட் நேட்டிவ்ல எல்லாத்துக்கும் ஆட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் பட்டன் டேக்ஸ் அண்ட் தென் இந்த டச்சபிள்ல வந்து ஒப்பாசிட்டி அண்ட் தென் டச்சபிள் ஃபீட்பேக் இப்படி ஒரு 2 காம்பனன்ட்ஸ் சொல்லி இதுக்கெல்லாம் மட்டும்தான் நீங்க வந்து ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ண முடியும். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டுக்கெல்லாம் நீங்கள் ஆன் கிளிக் ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட் ஆட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப திஸ் கேர்ஃபுல்லி பிகாஸ் ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் அ ரீசன் பிகாஸ் ரியாக்ட் நேட்டிவ் எல்லாத்துக்கும் வந்து ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே இதை ப்ரெஸ் பண்ணும்போது நேவிகேஷன் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனுக்கு எனக்கு நேவிகேட் ஆகணும். அண்ட் இதில் கமா கொடுத்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையும் அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த டேட்டா இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனுக்கு என்ன ஆகும்னா ப்ராப்ஸ் தான் பாஸ் ஆகும். எப்படி நம்ம வந்துட்டு காம்பனண்ட் ப்ராப்ஸ் பாஸ் பண்றோமோ அதே மாதிரி நான் இந்த ஸ்க்ரீன்ல இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனுக்கு போகும்போது இது எல்லாமே எனக்கு ப்ராப்ஸா பாஸ் ஆகும். தட் இஸ் த மெயின் திங். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்க பேஜ் இது பண்ணலாம். சோர்ஸ் URI URL for image dot URL for class name height வந்து 36 width 64 rounded SM அப்படின்னு சொல்லி சேவ் பண்றேன். Okay, things were looking good இது வரைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு வியூ கிரியேட் பண்றேன். கிளாஸ் நேம் padding x3 padding bottom 4 இதுல ஒரு டெக்ஸ்ட் காம்பனன்ட் கிளாஸ் நேம் font bold
text LG padding top 2 இதுல name display பண்றேன். So save பண்ணிட்டு first இந்த component வந்து இங்க இருந்து யூஸ் பண்ணலாம் because அது அப்படியே வச்சிருக்கிறதுனால we are not even able to see anything. So first அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுதுன்னு. So இங்க இருந்து restaurant card இங்க இருந்து key அப்படின்றதுல index value நான் ஒவ்வொரு ப்ராப்பா தனித்தனியா பாஸ் பண்றதுக்கு பதிலா நான் டைரக்டா இங்க இருந்து என்ன சொல்றேன் அந்த ரெஸ்டாரண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை டைரக்டா இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அதை ப்ராப்பரா சென்ட் பண்ணிருக்கேன். அப்ப என்னன்னா நான் ஒவ்வொரு தான் தனித்தனியா மென்ஷன் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிருக்கேன். சேவ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு உடனே அந்த கார்டு அண்ட் இமேஜஸ் எல்லாமே தெரியுது. புரியுதா? Robbins, KFC, Subway. Things are looking good. So இப்போ என்ன பண்ணா வந்து இந்த scroll viewக்கு I need to add certain things. First என்ன பண்ணா எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா once ஹரிசாண்டல் ஆட் பண்ணா எனக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் கிடைச்சிடும். தெரியுதா? பாத்தீங்கன்னா தெரியும் ஹரிசாண்டலி எனக்கு ஸ்க்ரோலபிளா இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து over here content container ஸ்டைல்ல வந்துட்டு padding horizontal 15 and show horizontal scroll indicator false and class name. So the class name ல கொடுக்குற ஸ்டைல்ஸ் என்ன ஆகும்னா scroll viewக்கு வெளியே தான் அப்ளை ஆகும். ஸோ பேடிங் எதுவுமே அப்ளை பண்ணாலுமே இந்த scroll viewல கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு இப்போ உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா that is why we have this one. padding top 4 சேவ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் நான் அதை ஆட் பண்ணனே pretty much எனக்கு திங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. புரியுதா? ஸோ திங்ஸ் were started looking much better. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me get back to the restaurant card and இங்க என்ன அப்படின்னா எனக்கு தேவையான இன்னும் விஷயங்களை வந்துட்டு we can start building it out. So பிரசாந்த் ஷான் Firebase and Sanity.io what's the difference? So Sanity.io வந்துட்டு ஒரு CMS சிஸ்டம், Firebase வந்துட்டு இட்ஸ் அ கிளவுட். ஓகேயா? ஸோ கிளவுட் அப்படின்றது நம்ம எங்க வந்து நமக்கு தேவையான டேட்டா இமேஜஸ் வாட் எவர் இட் இஸ் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுற டைம்ல வித் சம்திங் யூஆர்எல் எஸ்டிகே வச்சு அக்சஸ் பண்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் சம்திங் which we call as cloud. வேற சானிட்டி வந்துட்டு இட்ஸ் சிஎம்எஸ் சிஸ்டம். சிஎம்எஸ் சிஸ்டம் அப்படின்றது கண்டென்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபயர்பேஸ்ல இருக்க மாதிரி இந்த இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா கிராக் இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணலாம். பட் ஃபயர்பேஸ்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது என்ன அப்படின்னா இட்ஸ் கிளவுட் விச் ப்ரொவைட்ஸ் யூ டேட்டா பேஸ் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி. ஸோ அதையும் சானிட்டியும் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரே பண்ண முடியாது பிகாஸ் இது தனி கேட்டகரியில் வரும், இது தனி கேட்டகரியில் வரும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 2 hours நெருங்க போகிறோம். ஸ்டில் வி ஹேவ் சர்டன் திங்ஸ் டு டூ. ப்ளீஸ் கைஸ் உங்க சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக கொடுங்க பிகாஸ் வந்துட்டு ஒரு 3 hours ஸ்ட்ரீம் உட்காந்து பண்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். பட் ஐம் ரெடி டு டூ இட் ஃபார் யூ கைஸ். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க. தட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் மீ. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து view class name x row item center space x1 and இதுல வந்து iron icons யூஸ் பண்றேன். of name வந்துட்டு star and size வந்துட்டு 22, color வந்துட்டு swan and opacity அப்படின்றதுல அப்படின்னு சொல்றேன். இதுல opacity கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கார்டை நான் கிளிக் பண்ணோடனே ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனுக்கு வருது பாருங்க. தெரியுதா? அந்த ஸ்லிக் அனிமேஷன் இதெல்லாமே ரியாக்ட் நேவிகேஷன் நமக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் லுக்கிங் ரியலி குட். இதுக்கு அடுத்தது திருப்பி ஒரு டெக்ஸ்ட் காம்பனன்ட். இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே ரேட்டிங் அண்ட் தென் ஒரு சின்ன டாட் கொடுத்துட்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் காம்பனன்ட்ல இது பண்ணிருக்கோம். மொத்தத்தையும் அப்படியே கட் பண்ணி இதுக்குள்ள வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் டெக்ஸ்ட்
access text gray 500 class name text yellow 500 and இங்க ஒரு view இதுக்கு அடுத்தது இன்னொரு view கொடுத்துட்டு class name flex row item center space x1 and then icons name location outline size 22 and வந்துட்டு color வந்து say gray color okay and the location and the point place வந்துட்டு display ஆகுது and இதுக்கு அடுத்து என்ன பண்ணா வந்து ஒரு here ஒரு text கொடுத்துட்டு இல்ல nearby இதுல வந்து address வந்து class name வந்து text access and then text gray 500 and save பண்ணிடலாம் so பாத்தீங்கன்னா தெரியும் things were looking really good fine so என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் எனக்கு பார்க்க எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்குது so இது வரைக்கும் things are looking good so என்ன அப்படின்னா வந்து நம்ம இது வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீன்ல நமக்கு தேவையான எல்லாத்தையும் முடிச்சாச்சு so பாத்தீங்கன்னா தெரியும் tasty discounts featured offer scenario so this is completely done and dusted and that's great BI thank you so much for letting me know because this is what I want to hear so because the builds எல்லாமே வந்துட்டு மெயினா பண்றது அதுக்காக தான் so இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது that's a actual thing so எதுக்காக அப்படின்னா இதே இது உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ற ஒரு 2 or 3 things உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுவே வந்துட்டு ஒரு நோபல் திங்கா இருக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் thank you so much for letting me know keep supporting okay so now let me get back so இப்போ என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட் கார்ட் முடிஞ்சு ஹோம் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது என்ன இதை கிளிக் பண்ண பிறகு வரக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீன் ஸோ லெட் மீ கோ டு த ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீன் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து எனக்கு பை டிஃபால்ட்டாக நான் இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போதே எனக்கு ப்ராப்ஸ் எல்லாமே கிடச்சிரும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு கான்ஸ்ட் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு it's not importing because sometimes the by default import agadu so I need to import it into from React navigation native use navigation and then use route அப்படிங்கறத import பண்ணிக்கிறேன் இந்த யூஸ் ரவுட்ல இருந்தா நமக்கு என்ன அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண பாராமீட்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா const equal to use route அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா எனக்கு பராம்ஸ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பராம்ஸ்ல என்ன நம்ம பாஸ் பண்ண வேல்யூ எல்லாமே இருக்கும் இங்க இருந்து பாஸ் பண்றோம் பாத்தீங்களா இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ இங்க இருந்து அதை அப்படியே எடுத்துக்கிறேன் அண்ட் அது என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் எனக்கு ரெஸ்டாரண்ட் இது பண்ணோடனே அந்த ரெஸ்டாரண்டோட டீடைல்ஸ் வந்துட்டு அதை ஆட் பண்ணும் ஸோ இங்கே தான் என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரிடெக்ஸோட தேவை வருது பிகாஸ் எதுக்காகனா நான் பேஸ்கெட் ஓப்பன் பண்ணும்போது அந்த இதில் எந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் போறேனோ அதை நான் பிகாஸ் இதுல இருந்து திருப்பி நான் பேஸ்கெட் ஸ்க்ரீன் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராப் ட்ரில்லிங் அதாவது ப்ராப்ஸை உட்காந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்காக உள்ள அப்படி சென்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா லைக் நம்ம பண்ணிட்டே போகலாம் பட் தட்ஸ் நாட் த ரைட் வே டு டு ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போதே ஆல்வேஸ் பெட்டர் என்ன அப்படின்னா ரிடெக்ஸ் யூஸ் பண்றது ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோனா யூஸ் ரிடெக்ஸ் ஓவர் ஹியர் ஸோ என்ன அப்படின்னா வந்து let me get back here ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ரிடெக்ஸ் செட் பண்ணிடலாம்
ஸோ Redux செட் பண்றதுக்கு ஸோ கைஸ் யாரெல்லாம் வந்துட்டு Redux லேர்ன் பண்ண வச்சிங்களோ திஸ் பர்டிகுலர் பார்ட் இஸ் ஃபார் யூ கைஸ் பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் சிம்பிளா வந்துட்டு கான்டெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் வச்சு அப்படி முடிச்சிருக்கலாம் பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் how to use Redux and Redux toolkit ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்போர்ட் இட் ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து over here let me create a new folder called as app and இன்னொரு folder called as slices ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த slices அப்படின்றதுல ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணுறேன் and இங்கே என்ன அப்படின்னா import from Redux toolkitல இருந்து create slice அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணும் and இங்கே வந்து const initial state is equal to restaurant அப்படின்ற field இது பண்ணிடுறேன் and இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு என்னென்ன fieldsலாம் தேவையோ அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஐடி இமேஜ் ஸோ இதெல்லாம் தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ணும் அண்ட் இது போக அஃப்கோர்ஸ் வந்துட்டு லேட் வந்துட்டு லாங் ஸோ இதெல்லாம் தான் பை டிஃபால்ட்டாக இருக்க போகுது இனிஷியல் ஸ்டேட்டா அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ Redux அப்படின்றது யாருக்காவது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா Redux அப்படின்றது இட்ஸ் அ குளோபல் ஸ்டேட் எப்படி வந்து நம்ம ஒரு காம்பனண்ட்டுக்குள்ள யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த காம்பனண்ட்டுக்கு நிறைய ஸ்டேட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ Redux-ன்றது நம்ம என்டையர் அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட் வேரியபிள்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் அது ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம எந்த காம்பனண்ட்ல இருந்தாலும் சரி எல்லா காம்பனண்ட்டுக்கும் நம்ம காமனாக Redux-ல இருந்து நம்ம டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்ல ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அது இன்னொரு காம்பனண்ட் தேவைன்னா நம்ம ப்ராப்ஸ் வழியா பாஸ் பண்ணுவோம் பட் அதே இது இன்னொரு 4 காம்பனண்ட் தாண்டி தேவைப்படும் போது நம்ம அத்தனை ப்ராப்ஸை சென்ட் பண்ணோம்னா தட்ஸ் நாட் த ரைட் வே ஸோ அதுக்காக Redux யூஸ் பண்றது மூலியமா நம்ம அந்த டேட்டாவை வந்து Redux ஸ்டோர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம எந்த காம்பனண்ட் எந்த ஸ்கிரீன்ல வேணாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து over here create slice இதுல என்ன அப்படின்னா வந்து restaurant and then initial state next என்ன அப்படின்னா reducers ஸோ இந்த reducers என்ன அப்படின்னா வந்து எப்படி நம்ம use state doக்குள்ள வந்து அது set state அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குதோ அது மாதிரி reducers ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணி வந்துட்டு செட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா செட் ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் இதுல ரெண்டு விஷயங்கள் கிடைக்கும் ஒன்னு ஸ்டேட் இன்னொன்னு ஆக்ஷன் ஸோ ஸ்டேட் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த இனிஷியல் ஸ்டேட் இதை தான் அது மென்ஷன் பண்ணுது ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு நான் என்ன சொல்றேன் ஸ்டேட் டாட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டாட் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டாரண்ட் காமிக்க பாருங்க அதுல உள்ள இருக்கிற டேட்டாவும் காமிக்குது இதுல ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்றது என்னன்னா பை டிஃபால்ட்டா இந்த செட் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆக்ஷனா ஒர்க் ஆகும் ஸோ ஆக்ஷன் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம் ஜஸ்ட் திங்க் இட் அஸ் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ நார்மலா ஃபங்க்ஷன் அப்படின்ற போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம் பட் ஆக்ஷன் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்பேச் பண்ணுவோம் ஸோ டிஸ்பேச்ன்றது நீங்க இந்த டிஸ்பேச் இதெல்லாமே ஜஸ்ட் யூஸ் பண்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஓகே டிஸ்பேச்னா என்ன அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் திங்க் திஸ் அஸ் அ சிம்பிள் திங் ஒரு ஃபங்க்ஷனா கால் பண்ணுவீங்க எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் டிஸ்பேச் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த சேம் தான் சின்டாக்ஸ் வைஸ் அதே மாதிரி தான் இருக்க போகுது பட் நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் என்னன்னா ஒரு ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணு ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்றோமோ பட் ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி டிஸ்பேச் பண்ணும்போது அந்த ஆக்ஷனை நம்ம பாஸ் பண்ற டேட்டா தான் எனக்கு இந்த ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்றத கிடைக்கும் ஸோ நான் என்ன டேட்டா வச்சு அந்த ஆக்ஷனை நான் டிஸ்பேச் பண்றேனோ அந்த டேட்டாவை நான் டைரக்டா என்னோட ஸ்டேட்ல செட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் டூயிங் ஹியர் So Prashant sir, product-based company roadmap. Yes, Prashant. So maximum like next month or upcoming. So next month la vandu kandipa like November end or maybe December first week la I'll do a video on that because up to that I have planned certain things to do. Hi, lovable idiot. Hi. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து so இங்க இருந்து export const is equal to restaurant slice dot actions அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து set restaurant அப்படின்னு சொல்லிடுறேன் and இதுக்கு அடுத்தது export const select restaurant அப்படின்னு சொல்லிட்டு இதுல எனக்கு என்னன்னா exact state data கிடைக்கும் இது என்னன்னா state dot restaurant dot restaurant அப்படின்னு சொல்லிடுறேன்
ஸோ இங்கே எதுக்காக state.restaurant.restaurant இது இந்த ரிசல்ட் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்லைஸ் அப்படின்ற இதில் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கும்போது எனக்கு இந்த செட் ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இப்போ என்னோட ஆக்ஷன். இதை தான் நம்ம இப்போ என்ன அப்படின்னா டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்றது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும். என்னன்னு சொல்றேன், இங்க இருந்த ரெஸ்டாரண்ட் ஸ்லைஸ் ரெடியூசரை மட்டும் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு store.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் Redux.js toolkitல இருந்து configure store அப்படின்ற ஃபங்க்ஷன் அண்ட் தென் combine reducers அப்படின்ற ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து move to the next one. That's great BI. Yes, கண்டிப்பா வந்துட்டு Nest.jsலயே வந்துட்டு கூடிய சீக்கிரம் I'll plan some videos and do it. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இங்க import restaurant reducer, because restaurant slice நம்ம default export பண்றது வந்துட்டு restaurant slice ஓட reducer தான். And இங்க இருந்து const reducer is equal to combine reducers and then basket அப்படின்னு சொல்லிட்டு I need to basket restaurant and then restaurant reducer அப்படின்றத இதில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா export const to store அப்படின்னு சொல்லிட்டு is equal to configure store. அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்ம ரெடியூசரை மென்ஷன் பண்ணிடுறோம் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்டோர் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நீங்கள் நார்மல் ரிடெக்ஸ் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பேர்போன் ரிடெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய நீங்கள் கான்ஃபிகர் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன்ஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும், டிஸ்பேச் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும், ரெடியூசர் ஃபங்க்ஷன்ஸ் தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். பட் இங்கே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து இந்த ரிடெக்ஸ் டூல் கிட்ல கொண்டு வந்திருக்காங்க. ரிலேட்டிவ்லி சிம்பிளர் டு யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து let me move to the next one. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோர் கிடைச்சிட்டு இப்போ என்ன அப்படின்னா நம்ம என்டையர் அப்ளிகேஷனையும் ரெடெக்ஸ்ல எடுத்துட்டு வரணும். ஸோ நம்ம என்டையர் அப்ளிகேஷன் app.jsல இருக்கு. ஸோ இப்போ app.jsல இருந்து என்ன அப்படின்னா வந்து we need to do certain things. import React Redux-ல இருந்து provider component and அது போக என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். /app store இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே இந்த நேவிகேஷன் கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இந்த என்டையர் ஸ்டாக் நேவிகேட்டரும் இருக்கு. அது மொத்தத்தையும் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டோம். அதாவது ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவைடர் இங்கேருந்து கட் பண்ணிட்டு ஸ்டாக் நேவிகேட்டர்ல அது கொடுத்துட்டு இங்க இருந்து ப்ரொவைடர் ஸ்டோர் அப்படிங்கிறத ஸ்டோரை கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டில் அப்ளிகேஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இப்போ என்ன அப்படின்னா வந்து we have connected Redux completely with that. ஓகேயா? ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்பேச் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ let me go to the restaurant screen. இங்கே என்ன அப்படின்னா வந்து யூஸ் எஃபெக்ட். ஸோ இங்கே டிஸ்பேச் வந்துட்டு நம்ம கெட் பண்றதுக்கு யூஸ் டிஸ்பேச்னு ஒரு ஹூக் இருக்குது. ஸோ ரியாக்ட் ரிடெக்ஸ்ல இருந்து அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டிஸ்பேச்ன்ற வேரியபிள் வச்சு நம்ம டைரக்டா டிஸ்பேச் பண்ணலாம் நம்ம ஆக்ஷனை. ஸோ டிஸ்பேச் செட் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஆக்ஷன், அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைசஸ்ல இருந்து செட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஆக்ஷன். அண்ட் இதுல நம்ம சொன்ன பாத்தீங்களா பேலோட் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த செட் ரெஸ்டாரண்ட்ல நான் என்ன பாஸ் பண்றோம் அதுதான் என்னோட பேலோட். இதுல நான் என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த மொத்த டேட்டாவே ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி இதுல இருந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ என்ன டேட்டாவில் ஒர்க் பண்றேனோ அந்த டேட்டாவை எனக்கு ரீடெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நவ் திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அப் டு திஸ். அண்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஹெடரை மறைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை மறைச்சாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா we can start working these things. So safe area view and இதில் ஒரு view கொடுத்துட்டு
first ஒரு image component, source URI URL forல அந்த image pass பண்ணிட்டு dot URL ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். Okay, and class name is equal to w full height 56 bg gray 300 and then padding 4 சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மேலே இந்த இது வந்துட்டு ஃபுல்லாக இதாகிட்டு. ஸோ திங்ஸ் வேர் லுக்கிங் குட் அப் டு திஸ் ஒன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இதில் இருந்து me add a certain thing. ஸோ இங்கே இந்த சேஃப் ஏரியா வியூக்கு பதிலாக I don't think I need a safe area. வந்துட்டு ஸ்க்ரால் வியூக்கு மாற்றிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மேலே பிகாஸ் இமேஜ் அப்படின்றதுனால எனக்கு சேஃப் ஏரியா வியூ கிடையாது, தேவைப்படாது. ஸோ அப்போ இது இன்னுமே பார்க்க நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேஃப் ஏரியா வெயிட் பண்ணி கீழே கொண்டு வரலாம். பட் இதுன்ற போது அந்த மேலே ஸ்க்ரீன்ல இருந்து அந்த இமேஜ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் டூயிங் லைக் திஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டி என்ன அப்படின்னா வந்து ஐன் ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா ஐகானோட நேம் வந்துட்டு ஆரோ பேக் size 20 and color வந்துட்டு the same Zomato இருக்கக்கூடிய அந்த கலர் வந்துட்டு அந்த ஐகான் தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். டாப்ல இருந்து 14, லெஃப்ட்ல இருந்து 5, பேடிங் சுத்தி 2, ரவுண்டட் ஃபுல், பிஜி கிரே வந்துட்டு ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன அப்படின்னா ஆன் ப்ரெஸ்ல நேவிகேஷன் டாட் கோ பேக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கோ பேக்ன்ற ஃபங்க்ஷனு அதை கால் பண்ணும். பட் ஜஸ்ட் நேம் கொடுத்தாலே போதும், ஆன் ப்ரெஸ் டேரெக்டாக அதை கால் பண்ணிடும். ஸோ இந்த நேவிகேஷன் டாட் கோ பேக் என்ன பண்ணால் எந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வந்தோமோ அந்த ஸ்க்ரீனுக்கே இப்போ இந்த புகாரி ஹோட்டல் அப்படின்றத கிளிக் பண்ணுறோன்னா எந்த ஸ்க்ரீன்லேருந்து எடுத்து இருந்துச்சோ அந்த ஸ்க்ரீனுக்கே திருப்பி என்ன நேவிகேட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். So now this thing is also working good guys. Almost 53 likesல இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் யாராவது ரியாக்ட் லேர்ன் பண்ணணும், ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணணும், ரியாக்ட் லேர்ன் பண்ணணும், ஆர் ரீமிக்ஸ் ஜேஎஸ், எம்பர் ஜேஎஸ், ஸ்வெல்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கியூஎல் எது லேர்ன் பண்ணாலும் சரி, அதுவும் தமிழில் மோர் தென் 30+ கோர்சஸ் ஜஸ்ட் 149 rupeesக்கு நீங்கள் வந்து டெக்கியில் லேர்ன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். And 53 likes, just 2 likes away 55 ரீச் பண்றது. ஸோ நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. That will boost this video இன்னும் லாட். இன்னும் நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் நம்ம சேனல் இருக்க தெரியாதோ அவங்களுக்குலாம் கூட யூடியூப் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் guys, please share this video with your friends also. Okay. So coming back here, இப்போ என்ன அப்படின்னா வந்து let me go to the next one. So இதுல வந்து touchable opacity okay இது வரைக்கும் முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதுல ஒரு வியூ கிரியேட் பண்றேன். class name bg white. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து one more view component with the class name padding x-axis 4, padding top 4, and இதில் இன்னொரு text component with the class name text 3xl and font bold, name, okay. And இதில் ஒரு view component with the class name flex row space x2 margin y-axis load 1
இன்னொரு view component, the class name flex row, items center space x1, and இதுல iron icons name star size 22, opacity வந்து opacity கிடையாது, color வந்துட்டு the same yellow color which I have been using in the front. Okay, இதுக்கு அடுத்து ஸோ Tailwind CSS பவரே தான், பிகாஸ் கண்டென்ட் ஆட் பண்ண நான் சைடில் கிளாஸ் நேம்ஸ் கொடுக்கறது மூலியமா என்னால் வந்துட்டு CSS கொடுக்க முடியும், which makes the things and life even easier and simpler. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து I'm gonna give text. ஸோ நம்ம கார்டில் ரெஸ்டாரண்ட் கார்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது ஸோ இதை அப்படியே வந்துட்டு நான் என்ன அப்படின்னா வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ரேட்டிங், ஓகே, there we go, good. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த வியூக்கு அடுத்தது ஒரு வியூ with the class name flex row and center space x1, and இதுல திருப்பி nine icons, name வந்துட்டு location outline icon, size வந்து 22, color வந்து gray. Okay, அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் கார்டு டிஸ்பிளே பண்ண மாதிரியே அட்ரஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணிடலாம். திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வருது. எஸ் சதீஷ்குமார், ஃப்ளட்டரில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஃப்ளட்டரில் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு 2-3 பில்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் and keep supporting, and definitely I'm going to do one soon. And see the next one. Okay, let me see which one. அட்ரஸ் வரைக்கும் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன தேவை அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சின்னதாக வந்துட்டு இது ஜென்ரலாக வந்து நீங்கள் Zomato ஆப், ஸ்விக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஆட் தட் ஒன். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். Margin top 2, padding bottom 4, short description. There we go. So பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I could move and create the next view. இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு touchable opacity, the class name flex row, item center space x2, padding 4, border y-axisல மட்டும், and border gray, okay. And இதில் என்ன அப்படின்னா வந்து gonna have iron icons component, name வந்துட்டு help circle outline icon, and size வந்துட்டு probably 20 கொடுக்க போறேன், and color வந்துட்டு gray. Okay, that's looking good. அப்பெல்லாம் சேஞ்ச் ஆகாது பிரசாந்த். நம்ம டெவலப் பண்ணும் போதே நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அது ரெஸ்பான்சிவா இருக்குமா இல்லையா அப்படின்றது. நம்ம யூஸ் பண்ணும் போதே எந்த இடத்துலயும் வந்துட்டு வித் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வந்துட்டு
நான் வந்து எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அது எவ்வளவு வித் எடுக்குமோ அப்படியே எடுக்க சொல்லிட்டேன். ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது. பட் நான் வித் வந்து 200 பிக்சல் 300 பிக்சல் 500 பிக்சல் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா வேற வேற ஸ்க்ரீன் மாறும்போது வித் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் என்ன ஆகும்னா மொபைல் ஆப் ரெஸ்பான்சிவா இருக்காது. பட் மொபைல் ஆப் ரெஸ்பான்சிவா எழுதணும் அப்படின்னா நீங்க நார்மலா எழுதுற ஸ்டைல்ஸே வந்துட்டு ப்ராப்பரா எழுதணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்துட்டு தனியா மீடியா கொரிஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலா எழுதும் போதே யூ நீட் டு மேக் ஷூர் லைக் நீங்க எல்லா டிவைஸுக்கும் ஏத்த மாதிரி சிஎஸ்எஸ் ரைட் பண்றீங்க அப்படின்றது. ஓகே, இதுக்கு அடுத்தது இன்னொரு வியூ class name padding bottom 36, the text class name padding x4, padding 3, margin bottom 3, font bold, text excel, and menu. இதில் என்ன அப்படின்னா dishes dot map ஒவ்வொரு டிஷ்ஷையும் எடுத்து இங்கே என்ன அப்படின்னா எனக்கு டிஷ்ஷை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஐ நீட் அ செப்பரேட் காம்பனண்ட். ஸோ திஸ் இஸ் கோன் பி அ லிட்டில் பிட் பிக் காம்பனண்ட் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டிஷ்ஷை டிஸ்பிளே பண்ணும் அண்ட் தென் வந்துட்டு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது எனக்கு இது பண்ணும். அண்ட் இங்கே இருந்தால் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஐட்டம்ஸை பேஸ்கெட்டுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் ஷோ காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். JS RNFE. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து டிஸ்ட்ரோ காம்பனண்ட்டை மட்டும் நான் டைரெக்டாக கொடுத்துட்டு வாட் ஐ குட் டூ இஸ், ஸோ எனக்கு தேவையான ப்ராப்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுறேன். dish dot underscore id வேல்யூ dish dot underscore id மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு டைரெக்டாக டாட் டிஷ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகுதா. The reason behind that is because எனக்கு இத்தனை ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் வருது. ஓகேவா. ஸோ கைஸ் 57 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 3 லைக்ஸ் ஆவே 60 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. That will help me a lot. Okay. இப்போ என்ன அப்படின்னா டிஸ்ட்ரோ காம்பனண்ட்டுக்கு போகலாம். இங்கே என்ன அப்படின்னா வந்து we could start building the stuffs. ஸோ இப்போ இங்கே எனக்கு இந்த டிஸ்ட்ரோவில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ஸ் வருமோ நான் அதை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி எனக்கு அந்த டிஷ்ஷுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், விச் இஸ் த ஐடி, நேம், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், இது எல்லாமே. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ could probably display those things. Touchable opacity. And இதில் ஒரு view with class name flex row, view class name flex1 pr2, text class name text lg, margin bottom 1, and name text gray 400, short description. அண்ட் என்னோட கரன்சியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் கரன்சி வேல்யூ இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா டைரக்டாக வந்துட்டு அந்த கரன்சி வேல்யூ வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வித் தட் கரன்சி ஐக்கானோட டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வாட் ஐம் கோனா டு இஸ் ஐம் கோனா இன்ஸ்டால் அ பேக்கேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ட் கரன்சி ஃபார்மேட்டர். இது என்ன அப்படின்னா எந்த கண்ட்ரி வேல்யூ கொடுக்கணும் அந்த கண்ட்ரி கரன்சிக்கு ஏற்ற மாதிரி அதுவே அந்த ஐக்கான் ஆட் பண்ணி கரன்சி வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், அதுக்காக தான். ஸோ லெட் திஸ் இன்ஸ்டால். அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். Okay, things are looking good.
சதோஷ்குமார், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணி கேளுங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி சொல்லிட முடியாது. பிகாஸ் ஒன்லி அது என்ன எரர் என்ன இதுன்னு பார்த்தா தான் வந்துட்டு வி குட் நோ லைக் என்ன மாதிரி இதுல இருந்து வருது அப்படின்றது எல்லாமே. ஸோ ஃபார் தட் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஐ ஹெல்ப் யூ வித் ஹவு டு ரெக்கவர் ஃப்ரம் தட் எரர். ஓகேங்களா? ஸோ கோபி, மேக்ல நீங்க எமுலேட்டர் தனியாலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். எக்ஸ்கோட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எமுலேட்டர்ஸ் எல்லாமே அதில் பை டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க தனியாலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். பை டிஃபால்ட்டாவே எக்ஸ்கோட் மட்டும் தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணும். அதை வந்து நீங்க ஆப் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ்கோட். மோஸ்ட்லி டாப் 5 ஆப்ஸ்ல இருக்கும் ஆப் ஸ்டோர்ல. அதை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐம் கோன் டிஸ்பிளே தட் கரன்சி. ஸோ இங்கே அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கரன்சி கன்வெர்ட்டர் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். கரன்சி கன்வெர்ட்டர் அண்ட் இங்கே டெக்ஸ்ட் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் கிரே 400 மார்ஜின் டாப் 2 அண்ட் இதில் வந்து அந்த கரன்சி காம்போனண்ட் யூஸ் பண்ணி குவான்டிட்டி அப்படின்றதுல ப்ரைஸ் வேல்யூ, கரன்சி அப்படின்றதுல வந்து ஐஎன்ஆர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த மெக்டானல்ட்ஸ் போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. ஸோ அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டாலர் சிம்பிளோட சேர்ந்து வந்துருக்கு. சாரி, இந்தியன் ருப்பீ சிம்பிளோட சேர்ந்து வந்துருக்கு. சரிதா? ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒரு கரன்சிக்கு அந்த வேல்யூ கொண்டு வரணும்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். யூ டோன்ட் நீட் டு லைக் கைண்ட் ஆஃப் அதுக்கு ஐக்கானை தேடி எடுத்து உட்காந்து பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து thing is done. Let's ignore view. Image, style and border with one border color வந்துட்டு small color and sourceல என்ன அப்படின்னா வந்து image URI கொடுத்துட்டு class name ஆட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். URL for import பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ப்ராடக்டோட இமேஜும் சேர்ந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அப்ளிகேஷனோட லுக் நமக்கு வர ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கைஸ், அது என்ன அப்படின்னா வந்து ஸோ சப்போஸ் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருக்கீங்க, எங்கிட்ட இருந்து உடனே ரிப்ளை வரல அப்படின்னா டோன்ட் லைக் திங்க் லைக் இவர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு. ஐ வில் ரிப்ளை. பட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் நான் வந்துட்டு ரெகுலரா இன்ஸ்டாகிராம் யூசர் நான் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது ஒன்லி கண்டென்ட் போஸ்ட் பண்றது மட்டும் தான். லைக் டெய்லி போய் ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்றதுக்கு, ஒரு வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு அண்ட் ரிப்ளைஸ் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்களோ ரிப்ளை பண்ணிட்டு ஐ க்ளோஸ் இட் அவுட். மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராம் நான் எந்த ஆப்ஸ்மே அவ்வளோ ஃபோனே நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் யூஸ் ஒன்லி வென் நீடட். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் லைக் ஃபாலோ பண்ணாம டைரக்டா மெசேஜ் பண்ணி வச்சிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரிக்வஸ்ட் அப்படின்றதுல போய் தனியா இருக்கும். நான் அதை மேக்ஸிமம் நான் அதை பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு ஏதாவது கேட்கணும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் தென் சென்ட் அ மெசேஜ். அப்போதான் எனக்கு மெசேஜ் டேரக்டா எனக்கு வந்துட்டு மெசேஜஸ்ல காமிக்கும். இல்லைன்னா அது திருப்பி தனியாக ஒரு கேட்டகரியில போய் இருக்கு. நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நிறைய மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். பட் எப்போதுமே வந்துட்டு மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்ல எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நான் ரிப்ளை பண்ணாமல் எந்த மெசேஜுமே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ஸோ அதனால என்ன அப்படின்னா இஃப் எனி டவுட்ஸ், ஸோ ஏதாவது எரர் வருது, ஏதாவது பக், ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஃபாலோ மீ அண்ட் தென் அந்த என்ன இஷ்யூ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி சென்ட் த மெசேஜ். இல்லை அப்படின்னா ஐ ஒன்ட் நோ இட். ஓகே, அதுக்காக தான். பட் டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை இட். ஸோ கமிங் பேக் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் இது போகலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் திங்ஸ் வேர் லுக்கிங் பிரிட்டி குட். ஸோ டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு சின்ன ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டும் கிரியேட் பண்ணுறேன்.
is pressed அப்படின்னு. பிகாஸ் அந்த குவான்டிட்டி வந்துட்டு 0 குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆட் பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு சின்ன ஐகான்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு தான் இந்த இஸ் பிரஸ்டா இல்லையான்றது. அண்ட் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து ஆன் பிரஸ் செட் இஸ் பிரஸ்ல இருக்க கரண்ட் வேல்யூ எடுத்து அதோட இன்வர்ஸ் வேல்யூ ஆஃப் ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் நேம் இது பண்றேன். ஃபர்ஸ்ட் பிஜி ஒயிட் பார்டர் பேடிங் 4 பார்டர் கிரே வந்துட்டு 200 அண்ட் தென் இங்க என்ன அப்படின்னா இஸ் பிரஸ்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அண்ட் பார்டரை வந்துட்டு பார்டர் பாட்டம் 0 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டேட் இம்போர்ட் பண்ணல. இட்ஸ் ஃபைன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் that's slick. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் நான் என் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு திங்ஸ் ஆட் பண்ணோடனே அப்ளிகேஷன் வந்துட்டு பார்க்க எவ்வளோ பெட்டரா இருக்குது அப்படின்னு. ஸோ திங்ஸ் started looking good. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து could move further. அண்ட் இதுல இதை கம்ப்ளீட்டா ஒரு ஃபிராக்மெண்ட்ல போட்டு இது பண்றேன். கம்ப்ளீட்டா இங்க இருந்து கட் பண்ணி இதை இங்க போட்டுட்டு இதுக்கு கீழே என்ன அப்படின்னா வந்து ஸோ இஸ் பிரஸ்ட் அப்படின்றது ட்ரூவா இருந்துச்சுன்னா வியூ கிளாஸ் நேம் பிஜி ஒயிட் பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 and இன்னொரு வியூ வித் கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் ரோ item center space x2 padding bottom 3 and இதுல வந்து touchable opacity and இங்க என்ன அப்படின்னா வந்து and design icons யூஸ் பண்றேன். அண்ட் மறக்காம எல்லாமே இம்போர்ட் ஆகும்போது இங்க மேல இம்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இம்போர்ட் ஆகுது, எனக்குமே சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகாது. அப்ப நான் மேல போய் செக் பண்ணுவேன். Guys, boom, 60 likes reach பண்ணிட்டோம். thank you so much everyone இந்த வீடியோல சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும். Still we have certain things to go. மேபி வந்துட்டு இன்னும் ஒரு 45 minutes to 1 hour கூட ஆகலாம். ஸோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் இருந்து ஸ்டே பண்ணி இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு, இந்த ஸ்ட்ரீம் இன்னும் நிறைய பேருக்கு போறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ let me get back. அண்ட் டிசைன்ல என்ன அப்படின்னா வந்து நேம் வந்து மைனஸ் சர்க்கிள் கலர் ஐட்டம்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0 இருக்கு அப்படின்னா 33342. ஸோ இதுல வந்துட்டு பேஸ்கெட்ல இருக்கிற ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம கலர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட அந்த பேஸ்கெட்ல இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அது எதுவுமே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு நான் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் டெம்பரரியா சே லைக் size 30. hi prince, hi. அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட். இதுல வந்து அந்த இதுல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கோ அதோட லென்த் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். டு நோ திஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டி. இதுல வந்துட்டு the same exact icon பட் இதுல வந்துட்டு ஒரே ஒரு கலர் தான். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நான் எப்போ ஐட்டம்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா நான் ஆட் பண்ணலாம். பட் நான் ஐட்டம்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம் பேஸ்கெட்ல இருந்தால் தான் என்னால் கம்மி பண்ண முடியும். அதுக்காக சேவ் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டா மைனஸ் சர்க்கிள் இருக்கு, ப்ளஸ் சர்க்கிள்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எதை கிளிக் பண்ணுறோன்னா அதுக்கானது ஓப்பன் ஆகுது இருக்கு, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ண ஆட் ஆகுது, அது எல்லாத்தையும் வைக்கணும். So we need to do these things. Okay, yes, so still we got things to do. Hi Prince bro, எப்படி கோட் பண்ணிட்டே இருக்கீங்க? So Prince, it's just about practice. So
ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் we keep on practicing it will come. ஸோ நானுமே வந்துட்டு ஒரு 1 week கோட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா திருப்பி நான் இதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கோட் பண்ணுறதுக்கு எனக்குமே வந்துட்டு ஒரு 1 or 2 days திருப்பி டைம் எடுக்கும். ஸோ கோட் வந்துட்டு டெய்லி வந்து நம்ம 6 hours 7 hours அப்படின்னு கிடையாது, டெய்லி ஒரு 1 hour கூட நம்ம என்ன அப்படின்னா the touch and flow அப்படியே இருக்கணும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா இதே ப்ராஜெக்டை ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இப்போ நான் பண்ணுற மாதிரி உட்காந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதுனால I could do this within like ஒரு 4 hours குள்ள. பட் இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது it took me almost like 7 to 8 hours இதை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் 3 hours 4 hours இதை பார்த்து பண்ண முடியலன்னு சொல்லி யூ டோன்ட் நீட் டு வரி, பிகாஸ் ஈவன் இதை பார்த்து பண்ணும்போது இட் வில் டேக் டைம், அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours எடுக்கும். ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபாலோ தி ப்ராசஸ். டெஃபினெட்லி என்ன அப்படின்னா ஒன்ஸ் யூ கீப் ப்ராக்டிசிங் யூ வில் கெட் பெட்டர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஆர் லுக்கிங் ப்ரிட்டி குட். இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு இன்னொரு ஸ்லைஸ் வேணும், விச் இஸ் த பேஸ்கெட் ஸ்லைஸ். ஸோ பேஸ்கெட்ல வந்துட்டு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ஸோ லெட் மீ கோ பேக் அண்ட் டூ தட். ஸோ ஸ்லைசஸ்ல வந்துட்டு I'm gonna add one more slice. basket slice.js. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா கிரியேட் ஸ்லைஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இனிஷியல் ஸ்டேட்ல ஐட்டம்ஸ்ன்ற எம்டி அரே இதில் தான் வந்துட்டு என் பேஸ்கெட் ஐட்டம்ஸ் ஆட் ஆக போகுது. இங்கே எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் பேஸ்கெட் ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்லைஸ் அண்ட் தென் நேம் வந்துட்டு பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ரெடியூசர்ஸ் அப்படின்றதுல add to basket அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்றேன். இல்ல ஸ்டேட் and then action data கிடைக்கும். We are gonna use this one and we are gonna further move more things. So இப்போ என்ன அப்படின்னா வந்து we'll move to the next one. இதுல என்ன அப்படின்னா வந்து state.items அப்படின்றதுல புது அரே அசைன் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஐட்டம்ஸ் அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு புதுசாக வர ஐட்டம் வந்துட்டு ஆக்ஷன் ஆன் பேலோட்ல என்ன வருதோ அதை எடுத்து பேஸ்கெட்ல ஆட் பண்ணிடுறேன். த சேம் ரிமூவ் ஃப்ரம் பேஸ்கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இது வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது. ஜஸ்ட் லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இதுவும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நான் எந்த ஐட்டமை டெலீட் பண்ணணும்னு நினைக்கணும், அதாவது எந்த ஐட்டமை பேஸ்கெட்ல ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கணும், அந்த ஐட்டமோட இண்டெக்ஸ் வேல்யூவை கெட் பண்ண போறேன். ஸோ ஸ்டேட் டாட் ஐட்டம்ஸ் டாட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஐட்டமோட ஐடி வந்து நான் பாஸ் பண்ற ஐடியோட மேட்ச் ஆக போகுது அப்படின்றத செக் பண்ண போறேன். ஐட்டம் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு டாட் ஐடி. அண்ட் இங்கே இருந்து எனக்கு இண்டெக்ஸ் கிடைச்ச பிறகு லெட் நியூ பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேஸ்கெட், பிகாஸ் நம்ம டைரக்டா ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்டேட் டாட் ஐட்டம்ஸ்லேயே போயிட்டு நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதில் அசைன் மட்டும் தான் எடுத்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றேன், பை ரெஃபரன்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே என்னன்னா இஃப் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும், பிகாஸ் அந்த ஐட்டமை ஃபைண்ட் பண்ண முடியலன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு -1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ஒன்லி இஃப் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இங்கே என்ன சொல்றேன் அப்படின்னா நியூ பேஸ்கெட் டாட் splice. So greater than or equal to 0 கூட சொல்லலாம். splice அப்படின்னு சொல்லிட்டு இதுல index, 1 அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் சொல்லி எதுவோ அதுல அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க ஐட்டம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும், அதுக்காக தான் அந்த 1 அப்படின்றது ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டேட் டாட். ஸோ எதுக்காக அப்புறம் இங்கே ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கீங்கன்னா பிகாஸ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் 0 வரும். அப்போ நீங்க இண்டெக்ஸ் வெறும் கிரேட்டர் than 0 கொடுக்கும்போது 0 இஸ் நாட் கிரேட்டர் than 0, அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் உங்களால் ரிமூவே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ போனால் மட்டும் வராது. ஸோ ஸ்டேட் டாட் ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட ரெடியூசர் இஸ் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து we are gonna create code const is equal to basket slice actions add to basket and then remove from basket and then export const selected basket items அப்படின்றத state and இங்க என்ன அப்படின்னா state dot basket dot items அப்படின்னு சொல்றேன்.
நான் போன இதுலயும் சொல்லியிருந்தேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஏன் கொடுத்தேன், இங்க ஏன் basket டாட் ஐட்டம்ஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த பேஸ்கெட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கேன்னா இது வந்துட்டு இங்க கொடுக்குற நேம் நினைச்சுக்காதீங்க. இது என்னோட ஆப்ல ஸ்டோர்ல இந்த ரெடியூசர்ல எங்க ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதான் அந்த நேம் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதே மாதிரி நான் பேஸ்கெட்ன்ற நேம்ல தான் இந்த ரெடியூசரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ இங்க இருந்து இந்த ஐட்டம்ஸ் ஆக்சஸ் பண்ணா நான் basket டாட் ஐட்டம்ஸ்னு சொல்லணும். ஸோ export const selected basket items with id. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐடி வேல்யூ வச்சுட்டு அதை வச்சு எப்படி இது பண்றது அப்படின்னு பார்க்கலாம். state டாட் basket டாட் items டாட் filter item டாட் id is equal to id அப்படின்னு சொல்றேன். then export const selected basket total எல்லாத்தையும் இங்க இருந்தே கால்குலேட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு இடத்துலயும் கெட் பண்ணி இந்த ஐட்டம்ஸை நான் கெட் பண்ணி அப்புறம் அதை வச்சு இந்த ஒவ்வொரு இதையும் அங்க தனித்தனியா பண்றதுக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா things will be a little bit easier for me. ஓகே, அதுதான் வந்துட்டு மெயின் திங். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேட் இது பண்ணிட்டு ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் டாட் இங்கே ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் டாட் basket டாட் ஐட்டம்ஸ் டாட் ரெடியூஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க இந்த ரெடியூஸ் ஃபில்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா all you guys need to do is just go to courses.techie.com. இதுல complete JavaScript course available இருக்கு just 149 rupeesக்கு. அதுவும் தமிழ்ல you could learn a complete course in JavaScript and get certified. So definitely try பண்ணி பாருங்க. because எதுக்காக அப்படின்னா தெரியாத இடத்துல போயிட்டு spending huge amount of money க்கு பதிலா cheap and best you could learn and at the same time you could learn with some quality content. So coming back here, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் டோட்டல் அப்படின்னு சொல்லிடுறேன் அண்ட் தென் கரண்ட் ஐட்டம் வேல்யூ அண்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து டோட்டல் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐட்டமோட ப்ரைஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு கமா 0 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ இனிஷியலாக டோட்டல் அப்படின்றதோட வேல்யூ 0வா இருக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் இங்கே ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ இதாகுதோ அந்த வேல்யூவோட சேர்த்து எனக்கு இந்த டோட்டல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ மறக்காம கடைசியாக என்ன அப்படின்னா வந்து ரெடியூசரையும் வந்துட்டு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எனக்கு ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ நான் பண்ண வேண்டியது எல்லாமே டேரெக்டாக என்னோட ஸ்டோருக்கு போயிட்டு இங்கேருந்து பேஸ்கெட் ரெடியூசர் ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்கெட் ரெடியூசரை. ஸோ பேஸ்கெட் ரெடியூசர். ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் now. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த டேட்டா எல்லாத்தையும் கெட் பண்ணி we can also use it over there. ஸோ ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். there we are distro-க்கு போயிட்டு இங்கே என்ன அப்படின்னா ஐட்டம்ஸ்ல யூஸ் செலக்டர் அப்படின்ற ஒரு ஹூக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னா அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் என்ன அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ இங்கே யூஸ் செலக்டர்ல என்ன அப்படின்னா ஸ்டேட் டேட்டாவை எடுத்துட்டு இதுல என்ன அப்படின்னா செலக்ட் basket items இம்போர்ட் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இப்போவுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகல. ஸோ ஐ நீட் டு இம்போர்ட் இட் மேனுவலி ஃப்ரம் ஹியர். slicer slash basket slice select basket items with id அப்படின்றத இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே அதை கொடுத்துறேன். இதுல என்ன அப்படின்னா ஸ்டேட் கமா ஐடி வேல்யூ ரெண்டுத்தையும் பிகாஸ் பை டிஃபால்ட்டா யூஸ் செலக்டர்னா ஸ்டேட் டேட்டாவை கொடுக்கும். அதை அப்படியே இங்க பாஸ் பண்ணி ஐடியும் கெட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது போக இங்க என்ன அப்படின்னா கான்ஸ் டிஸ்பேச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேச் டூக்கு இங்க செட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கான்ஸ் ஆட் ஐட்டம்ஸ் டு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆட் பண்ணும்போது என்ன அப்படின்னா டிஸ்பேச் ஆட் டு பேஸ்கெட் அப்படின்ற அந்த ஆக்ஷன் கால் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு ஆப்ஜெக்டை இங்க இருந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ஐட்டம்ஸ் ஆட் பண்றதுக்கு. அதே இது வந்து கான்ஸ்ட் ரிமூவ் ஐட்டம் ஃப்ரம் பேஸ்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே யோசிக்கலாம் எதுக்காக ப்ரோ ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பேஸ்கெட் ஃப்ரம் ஐட்டம்ஸ் வித் ஐடி யூஸ் பண்றீங்க. பிகாஸ் இந்த டிஷ்ஷோ காம்பனண்ட் வந்துட்டு இந்த என்டையர் பேஜுக்கான காம்பனண்ட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு டிஷ்ஷுக்கான இந்த ஒவ்வொரு டிஷ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா அதுக்கான காம்பனண்ட் இது. ஸோ அப்போ ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் என்னன்னா
அந்த டிஷ் எத்தனை வாட்டி வந்துட்டு அதுக்காக தான் என்னன்னா அந்த பர்டிகுலர் டிஷ் பேஸ்கெட்ல எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செலக்ட் பேஸ்கெட் எலிமெண்ட்ஸ் வித் ஐடி ஃபங்க்ஷன் நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா இஃப் நாட் ஐட்டம்ஸோட லென்த் வந்துட்டு கிரேட்டர் than 0 இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா வந்து டிஸ்பேச் ரிமூவ் ஃப்ரம் பேஸ்கெட் அப்படின்ற ஆக்ஷன்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல ஐடி வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நான் கால் பண்ணலாம். ஸோ லெட் மீ கோ டவுன். ஸோ இதுல இருந்தா நம்ம கால் பண்ண போறோம். இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த டச்சபிள் ஒபாசிட்டில வந்து ஆன் பிரஸ் ரிமூவ் ஐட்டம் ஃப்ரம் பேஸ்கெட் அண்ட் தென் இது டிசேபிள்டா இருக்கணும். எப்போனா ஐட்டம்ஸ் லென்த் வந்துட்டு ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா தான் நாட் ஐட்டம்ஸ் டாட் லென்த் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 0வா இருந்துச்சுன்னா வேல்யூ ட்ரூ ஆகும், அப்போ டிசேபிள்டா இருக்கும். பிகாஸ் நான் ஜஸ்ட் ஐட்டம்ஸ் டாட் லென்த் கொடுத்தேன்னா லென்த் வேல்யூ இருக்குமோ அப்போ ட்ரூன் ஆயிரும், அப்போ வந்துட்டு ஐட்டம்ஸ் இருக்கும் போது டிசேபிள்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே என்ன அப்படின்னா ஆட் பண்ற இடத்துல இருந்து ஆன் ப்ரெஸ் ஈவென்ட் லிஸ்னர் ஆட் பண்ணி ஆட் ஐட்டம் டு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் திஸ் ஷுட் ஆக்சுவலி மேக் த திங்ஸ் ஒர்க். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட் ஐட்டம் டு பேஸ்கெட் இஸ் நாட் ஃபோன் ஆட் ஐட்டம்ஸ் டு பேஸ்கெட். Actually, add item to basket though, because one item then add control, it should be in plural. Sorry, singular, plural. Sorry. So, இங்க போயிட்டு subway for pizza. இப்போ இங்க கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா இது மட்டும் ஒன்னு ஆட் ஆகுது. இதோ இங்க 0ல இருக்கு. இப்போ இத கிளிக் பண்றேன் அப்படின்னா இது 0ல மூவ் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். சரிதா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் என்ன அப்படின்னா வந்து எனக்கு கார்ட்ல பேஸ்கெட்ல ஆட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி குட் அப் டு திஸ். ஸோ இப்போ என்ன பண்ணா என்னோட பேஸ்கெட் வந்துட்டு இந்த பேஜ்ல டிஸ்பிளே பண்ணும். பிகாஸ் இப்போ என் பேஸ்கெட் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ இதுக்கு I'll make a small tweak over here and a small change. ஸோ இந்த இதுல இந்த அயன் ஐகான்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இதுக்கு கீழே என்னோட டெக்ஸ்டும் டிஸ்பிளே பண்ணிடுறேன். Class name padding left to text one text md on hold என்ன அப்படின்னா have a food allergy அப்படின்னு சொல்லிட்டு question mark and இது கீழே என்ன அப்படின்னா வந்து இன்னொரு ஐகான் chevron right icon. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு தனி பேஜ் வேணும் அப்படின்ற போது யூ கேன் ஆல்சோ கிரியேட் அ செப்பரேட் பேஜ். நான் இங்க அது பண்ணல. ஸோ ஜஸ்ட் டு மேக் த திங் சிம்பிள் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இது வரைக்கும் முடிஞ்சு. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து இந்த பேஸ்கெட்டை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு ஐம் கோனா ஹேவ் அ சர்டன் திங் ஓவர் ஹியர். ஸோ பேஸ்கெட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கு இதெல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு basket.js rnfe basket component இது பண்ணிட்டு என்ன அப்படின்னா const navigation is equal to use navigation whatever பாத்தீங்க react native navigation and then navigation and then const items is equal to இங்க என்ன அப்படின்னா டைரக்டா எனக்கு மொத்தமா வந்துட்டு பேஸ்கெட்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிக்குவேன். so import from react redux use selector import பண்ணிக்கிறேன். and இங்க என்ன அப்படின்னா use selectorல டைரக்டா selected எதுவுமே ஆட்டோ இம்போர்ட் ஆக மாட்டேங்குது. from /slices /basket slice selected basket items and then const basket total is equal to use selector selected basket total அப்படின்னு சொல்லுவோம். So thank you so much guys, we are at 65 likes, just 5 likes away 70 reach பண்றதுக்கு. so please நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தட் வில் ஹெல்ப் திஸ் வீடியோ இன்னும் நிறைய புது யூசர்ஸ்க்கு புது யூடியூபர்ஸ்க்கு இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு.
ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சின்னதாக நினச்சா கூட மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரசாந்த் ஷான் ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்தது? ஸோ நான் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக யூஐ, பிகாஸ் இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு என்னென்ன Tailwind CSS கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சதுனால ஐ am able to create this within like a span of 3 to 4 hours. பட் என்ன அப்படின்னா when I start from scratch எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ நான் தான் உட்காந்து ஒவ்வொரு இதாக எடுத்து பண்ணும்போது it almost took like 8 to 10 hours வரைக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்ட் உட்காந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. பட் நான் இப்போ இது தெரிஞ்சு ஆல்ரெடி பண்ணதுனால I could do it even faster. So that is the thing. ஸோ இப்போ என்ன அப்படின்னா பேஸ்கெட் டோட்டல் கிடச்சிட்டு, ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் இப்போ பேஸ்கெட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் நல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஐட்டம்ஸோட லென்த் இதாக இருந்துச்சுன்னா. வேறாஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில் இங்கே என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் absolute bottom 10 with full z index 50 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து இங்க என்ன அப்படின்னா வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டி. இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட் வேர் ஐ குட் சே ஐட்டம்ஸ் டாட் லென்த் அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் காம்போனன்ட் வேர் ஐ குட் சே வியூ பேஸ்கெட், இன்னொரு டெக்ஸ்ட் காம்போனன்ட். ஸோ இதில் வந்து கரன்சி இதை யூஸ் பண்ணிடுறேன். கரன்சி குவான்டிட்டியில் வந்து பேஸ்கெட் டோட்டல், கரன்சி வந்து அப்படின்னா ஹேஷ். இது என்ன அப்படின்னா வந்து ஐ குட் யூஸ் இட் ஃப்ரம் மை டிஷ் ரோ. ஸோ டிஷ் ரோ ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீனில் இருந்து இங்கே sorry, restaurant screen, it's obviously yeah, so இங்க இருந்தா யூஸ் பண்ணும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரால் வியூ இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்துட்டு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த மொத்த ஸ்க்ரால் வியூவையும் எடுத்து இதுல கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கு மேலே என்ன அப்படின்னா வந்து பேஸ்கெட் அப்படின்ற காம்போனன்ட் சேவ் பண்ணிட்டேன். ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டில் ஒரு ஐட்டம் ப்ரைஸ் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு கொக்கோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்வே பீஸா வந்துட்டு 2 ஆட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஐட்டம்ஸ். வியூ பேஸ்கெட் வந்துட்டு மொத்தமாக 540. ஸோ பேஸ்கெட் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணும். So let me go here. Here on press இதை கிளிக் பண்ணும்போது என்ன அப்படின்னா டைரக்டா எனக்கு பேஸ்கெட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகும். நேவிகேஷன் டாட் நேவிகேட் டு பேஸ்கெட் ஸ்க்ரீன், கிளாஸ் நேம் பிஜி. இதில் நானே என்ன பண்ணலாம் கஸ்டமைஸ்டா வந்துட்டு Zomatoவோட ரெட் கலர் வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் கோயிங் டு டு. And margin x-axis 5, padding 4, rounded LG, flex row, item center, space x1. and இதுக்கு அடுத்தது சேவ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் அதை ஆட் பண்ணனே பாருங்க என் பாஸ்கெட் வந்துட்டு சடன்லி இட் பிரிங்ஸ் லைஃப் டு த திங்ஸ். ஸோ இதான் வந்துட்டு Tailwind CSSல இருக்கக்கூடிய certain stuffs. So over here, let me just change it back. There we go. So இப்போ எல்லாத்துக்கும் clear தெரியும்னு நினைக்கிறேன். Things and I'll also make sure like இந்த கீழே இவ்வளோ ஏரியா வந்துட்டு ஃப்ரீயாக விடுறதுக்கு. ஸோ இப்போ கோடும் தெரியும். சேம் டைம் பிகாஸ் ஜென்ரலாக வெப்ல ஒர்க் பண்ணும்போது திஸ் வியூ வில் பி ஃபைன், பட் ரியாக்ட் நேட்டிவ்ல எமுலேட்டர் இருக்கிறதுனால இட் வில் சம்டைம்ஸ் ஹைட் தட் திங் அவுட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கோனா கிவ் அ கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ஒயிட்
and then font extra bold, text LG, and then BG. I'm gonna have the same color, but like a little bit a darker red than this one, and then padding Y1 and then padding X2. There we go. So you could see now பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா வந்து அந்த வியூ எனக்கு பர்ஃபெக்டா இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு செகண்ட் ஒன், இதுக்கு வந்து கிளாஸ் நேம், இதுக்கு ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்துட்றேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி மொத்த ஸ்பேஸையும் அதை எடுத்துக்கும். அண்ட் தென் டெக்ஸ்ட் ஒயிட், font extra bold, text large, text center. So center க்கு இதாயிட்டு லாஸ்டா அந்த price. So இதுக்கு என்ன அப்படின்னா வந்து class name text LG and then text white, font oh my god extra bold க்கு extra bold. There we go. So பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு completely the things were looking perfectly fine. So இப்போ நான் வந்துட்டு let's say எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அது இதுவே தெரியாது. பட் ஒன்ஸ் இப்போ நான் வாட்டர் பாட்டில் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஒன்றே ஒன்று வருதோ, பக்கெட் சிக்கன் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் பண்ண எனக்கு ப்ரைஸ் அண்ட் தென் ஐட்டம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ வியூ பேஸ்கெட்டை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருந்து ஓப்பன் ஆகுது பாருங்க பேஸ்கெட், தெரியுதா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணால் அந்த மாடல் டைப்பில் கொடுத்தேன். ஸோ இப்போ இதை அப்படியே கீழே இறக்கிடலாம். கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகும். அப்படியே நான் கீழே ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் மூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்டன் ஃபீச்சர் வேணும் அப்படின்றதுக்காக தான் பேஸ்கெட் ஸ்க்ரீனோட டிரான்சிஷன் டைப் மாடலில் கொடுத்துருக்கேன். ஸோ த திங்ஸ் வில் ஆல்சோ லுக் லைக் திஸ் ரியலி குட். ஓகேயா? ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 3 hours ஆகிட்டு ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாராவது வந்துட்டு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தட் வில் ஹெல்ப் திஸ் வீடியோ ரீச் அ லாட். ஸ்டில் வி ஹேவ் சர்டன் திங்ஸ் டு கோ. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டில் த எண்ட் அண்ட் ஷோ யூர் சப்போர்ட் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே முடிஞ்சுட்டு இப்போ என்ன அப்படின்னா வந்து பேஸ்கெட் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு பிறகு நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ பேஸ்கெட் ஸ்க்ரீனில் போய்ட்டு என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்ட் நேவிகேஷன் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன். இப்போ நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. I think I could do this one. Yeah, this is looking good, right? Just emulator size nada irukum, but I could make this one. Because எனக்கு இந்த சைடில் வச்சு கோட் பண்ணுறது I really feel inconvenient. ஸோ நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. ஸோ இப்படி கோட் பண்ணிட்டு அப்படின்னா it's going to take like at least 5 hours. So let me boost the things up here. React navigation native and then use navigation. Okay. And இங்க என்ன பண்ணா எந்த ரெஸ்டாரண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கணும், பிகாஸ் நான் ஆல்ரெடி என்னன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் அங்க போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்லைசஸ் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணா அதை கெட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் யூஸ் செலக்டர். record import from React Redux selector and இங்க இதுல என்ன அப்படின்னா வந்து செலக்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்கே நான் அந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மேக் த திங்ஸ் ஈவன் பெட்டர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து செலக்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இங்கே கான்ஸ்ட் ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் செலக்டர். பேஸ்கெட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இதுக்கு வந்து செலக்டட் பேஸ்கெட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பேஸ்கெட் டோட்டல். இதுக்கு என்ன அப்படின்னா யூஸ் செலக்டர் செலக்ட் பேஸ்கெட் டோட்டல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வச்சுட்டு grouped items in basket அப்படின்னு சொல்றேன். empty array கொடுத்துட்டு இங்க யூஸ் dispatch ஹூக்கையும் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன்.
const dispatch is equal to use dispatch select basket item select restaurant. ஏதோ ஒன்று பிரேக் ஆயிருக்கு. Let me see what is it. First passes selector to use selector. Yes, selector தான் பாஸ் பண்ணியிருக்கோம். But why is it not coming? Okay, use state. Use selector basket total. Selected basket total and to yep. So இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் everything is perfectly fine because errors வரதுமே எப்போதுமே நல்லது. ஸோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டீபக்கிங் செஷன்ஸும் நம்ம இன் பிட்வீன்ல எப்படி பார்க்க முடியும். ஸோ அப்போ ஏதாவது எரர் வச்சு அப்படின்னா அதை எப்படி டீபக் பண்றோம் அப்படின்றதையும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அப் டு திஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த குரூப் ஐட்டம்ஸ் அண்ட் பேஸ்கெட் வச்சிருக்குன்னா பிகாஸ் பேஸ்கெட் எனக்கு என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரே ஐட்டமை 10 வாட்டி ஆட் பண்ணேன்னா அது இப்போ 10 வாட்டி அப்படியே இருக்கும். பட் இங்கே எனக்கு என்ன ஒரு ஐட்டம் 10 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐட்டம் ஒரு வாட்டி டிஸ்பிளே பண்ணிட்டு 10 அப்படின்னு காமிச்சாலே போதும். ஸோ அதுக்காக தான் அதை இங்கே பண்றதுக்காக தான் அந்த யூஸ் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்துட்டு I'm going to use a small logic. So understand this carefully. ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்ட் group items அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம்ஸ் டாட் ரெடியூஸ் ஜென்ரலா வந்துட்டு நீங்க என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூக்கு தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து லைக் ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா பட் இங்கே வந்துட்டு I'm going to use a reduce for a different case. ஸோ இது எல்லா ரிசல்ட்ஸ் அண்ட் தென் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் கோனா பி an empty ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ரிசல்ட்ஸ்ல ஐட்டம் டாட் ஐடியில் என்ன பண்ண சொல்றேன் டைரக்டா ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம் டாட் ஐடியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு எம்டி அரே அண்ட் அதுல என்ன அப்படின்னா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டமை புஷ் பண்ண சொல்றோம். ஓகே ஸோ கைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அட்வான்ஸ் வே ஆஃப் யூசிங் ரெடியூஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா all you guys need to do is just go to the description of the link. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் courses.techie.com அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக போய் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் டெக்கி அப்படின்ட்டு. அதில் கோர்சஸ்க்கு போனீங்கன்னா more than 30+ courses just 149 rupeesல you can get it out. எல்லாமே சர்டிஃபைட் கோர்சஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ரெடியூஸ் ஃபில்டர் மேப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So all you guys need to do is just go to courses.techie.com. Check it soon. Okay, so coming back here. So என்ன அப்படின்னா வந்து இது எனக்கு அந்த ஐட்டம்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து மறக்காம ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருந்து செட் குரூப்ட் ஐட்டம்ஸ் இன் பேஸ்கெட் அப்படின்றதுல குரூப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் லாக் பண்ணி காமிக்கிறது எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. grouped items in basket. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தந்த ஐடியில் என்ன அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் ஐடியில் ஒரு அரே இருக்கும். அந்த அரேயில் என்ன அப்படின்னா அந்த இதோட ஐடி அண்ட் தென் டீடைல்ஸ் இப்படி சொல்லி எனக்கு தனித்தனியாக வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும் which makes the things even simpler to access. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எத்தனை வாட்டி வந்துட்டு அது இருக்குது அரேயில் அப்படின்றத வச்சு I can display the number of times. அதுக்காக தான். ஸோ we start building these things out. So safe area view வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். class name flex1 bg white view class name flex1 bg gray and red view class name p5 border B then border வந்துட்டு
color வந்து of course நம்ம வந்து the same exact Zomato color தான் யூஸ் பண்ணிருக்கோம். And then VG white, shadow SM, இதுல இன்னொரு view, இதுல ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. Class name is equal to text LG, font bold, text center, and இதுல basket, and இன்னொரு text, class name text gray, text gray 400, and text center. இதுல வந்து restaurant.name அப்படின்னு சொல்லியிருந்தேன். then இதுக்கு அடுத்தது touchable opacity. இதுல வந்து on pressல என்ன சொல்றேன் அப்படின்னா navigation.go back அப்படின்றது கொடுத்துருக்கேன். and class name வந்து rounded full, VG gray 100, absolute, top 3, right 5 அப்படின்னு சொல்லிட்டு இதுல iron icons component, iron icons import பண்ண நினைக்கிறேன். imported from the top, and இங்க என்ன அப்படின்னா let me use the iron icons, name close circle, size 30, and color so the same Zomato color. So பாத்தீங்கன்னா தெரியும் basket, McD's and McDonald's, and then இந்த close icon இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அது கீழே நீங்க இப்படி இறக்கி விடலாம். பட் என்ன அப்படின்னா வந்து இது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா யூசரோட கனெக்ட் ஆகும், அதுக்காக தான் இது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I could move to the next one. View class name, flex row, item center space x4, padding x4, padding y3, VG white, and then margin white of 5. And இதுல என்ன அப்படின்னா வந்து I'm going to use the same Zomato logo which I used at the front with some height and rounded full அப்படின்ட்டு image மறக்காம create பண்ணிருக்கேன். There we go. So பாத்தீங்கன்னா தெரியும் things are looking good up to now. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து text by default class name, because இங்க நம்ம வந்துட்டு complete Zomato applicationல இருந்து ஒரு சின்ன பார்ட்ஸ் தான் எடுத்து பண்றோம். ஸோ அப்படின்ற போது இங்க நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்துடுறேன். But you can like add a lot of things over here and even make this as a complete product. So அதுக்காக சொன்ன அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா you can always follow me Instagram, follow பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து like there's a lot of chance of message நான் பார்க்காம இருக்கிறதுக்கு, because I'm not a regular Instagram user, அதனால தான் சொல்றேன். It's looking good. And இதுல என்ன அப்படின்னா வந்து இன்னொரு இது கொடுத்துட்டு touchable opacity கொடுத்துட்டு இங்க class name text இந்த கலர் கொடுக்குறேன். அப்போ டெக்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா obviously இந்த கலர் எனக்கு அந்த ரெட் கலர் எனக்கு கிடைச்சிடும். So guys 68 likesல இருக்கும், just 2 likes away 70 reach பண்றதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிட்டு. ப்ளீஸ் உங்க சப்போர்ட் காமிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த வியூக்கு அடுத்தது I'm gonna use a scroll view, because எதுக்குன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறதுக்கு. I would use divide and then divide array 200. இதுல வந்து object.entries அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து grouped items and basket அப்படின்னு சொல்லிட்டு map function. இதுல என்ன அப்படின்னா வந்து எனக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வேல்யூ அப்படின்றதுல ஒரு அரேல வந்துட்டு எனக்கு அது கிடைக்கும் key and then entire items கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா அதை எடுத்துட்டு so I would say display view component,
with the key to be this key. Class name என்ன அப்படின்னா வந்து flex row item center space x3 eg wide padding y2 padding x5 அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் காம்பனன்ட். ஸோ இதே டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் த திங் இஸ் இங்கே என்னன்னா ஐட்டம்ஸ் டாட் லென்த் x அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 into 2x அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் இமேஜ் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடலாம். சோர்ஸ் URI URL for items of 0 because எதுக்காகனா ஒரே ஐட்டம் தான் அந்த அரேல மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணாலே போதும் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் சேம் தான். இமேஜ் டாட் URL அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் இமேஜ் தெரியாது பிகாஸ் இமேஜ்க்கு எப்போதுமே ஹைட் அண்ட் வித் கொடுத்தா தான் ரியாக்ட் நேட்டிவ்ல இமேஜ் டிஸ்பிளே ஆகும். லெட்ஸ் ரிமெம்பர் தட் ரவுண்ட் அண்ட் ஃபுல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த பர்டிகுலர் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கணும் அந்த ஃபுட்டோட இமேஜஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சுட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஸோ அந்த இதோட நேம் டிஸ்பிளே பண்ணலாம். ஹியர் ஆஃப்டர் திஸ் இமேஜ் items of 0 dot name. So water bottle bucket chicken Netflix இது 1 time இது 2 times. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து கரன்சி. ஸோ அந்த கரன்சி காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம் கரன்சி தான். ஸோ ஐட்டம்ஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்து ஐட்டம்ஸ் ஆஃப் 0லேருந்து ப்ரைஸ் எடுத்து கரன்சி ஐநார்னு கொடுத்துறேன். ஸோ அந்த ப்ரைஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா எனக்கு பேஸ்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது வேணும். ஸோ டச்சபிள் ஒப்பாசிட்டி ஆன் ப்ளஸ் இதில் டைரெக்டாக இன்லைன்லேருந்தே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எதுனா டிஸ்பேட்ச் ரிமூவ் ஃப்ரம் பேஸ்கெட். இதில் வந்து ஐடியில் வந்து கீ வேல்யூ பாஸ் பண்ணிடுறேன் பிகாஸ் இந்த கீ வேல்யூ தான் என்னன்னா அந்த ப்ராடக்டோட அந்த அதாவது இந்த ஜென்ரல் ஃபுட்டோட ஐடியாவே இருக்க போகுது. இங்கே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட். ஸோ ஈவன் ஐ குட் ஜஸ்ட் காப்பி திஸ் எக்ஸாக்ட் சேம் திங் புட் இட் டவுன் ஹியர். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ரிமூவ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் வந்துட்டு. ஸோ இப்போ இதை ரிமூவ் கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் ரிமூவ் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணனா இதுவும் ரிமூவ் ஆயிரும். ஸோ பேஸ்கெட்டில் எதுவுமே இல்லை. க்ளோஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே போயிட்டு. ஸோ லெட் மீ ஆட் தீஸ் திங்ஸ் ஃபியூ மோர் டைம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ப்ராடக்ட்டும் எத்தனை வாட்டி நான் ஆட் பண்ணியிருக்கணும் அதை டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதில் இதை ரிமூவ் பண்ணுறேன். 2 வாட்டர் பாட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி அட்ஜஸ்டிங் டிபெண்டிங் அப்பான் த ரிமூவ் பட்டன். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது. லாஸ்ட் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து பேஸ்கெட்டோட டோட்டல் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் 70 லைக்ஸ் ரீச் பண்ண வச்சதுக்கு ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ நிறைய பேர் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு எல்லாருக்குமே ரியலி தேங்க்ஸ். And we still got certain things to go. So almost basket screen முடிய போகுது. Till we have 2 more screens. So map எப்படி ஆட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. So stay till the end of this video. Still we have certain things to do. And of course important things கூட. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I'm gonna have one more view. The class name padding 5 bg white margin top 5 space y4 and idhula or view with the class name flex row and then justify between text of class name text gray 400 subtotal அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு இதில் என்ன அப்படின்னா அதே சொல்லிட்டு இதில் வந்து பேஸ்கெட் டோட்டலாக டிஸ்பிளே பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதில் சப் டோட்டல் வந்துட்டு 3030. ஸோ அதான் வந்துட்டு டோட்டல் இது. ஸோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு வியூ class name flex row justify between
அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது டைனமிக்காக டிபெண்டிங் அப்போ அந்த பிளேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி இது பண்ணலாம். பட் இங்கே வந்து நான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்காக வந்து 47 அப்படின்றத ஆட் பண்ணிடுறேன். ஸோ டெலிவரி ஃபீ 47 அப்படின்றது. அண்ட் லாஸ்ட்டாக ஆர்டர் டோட்டல். ஸோ இந்த சப் டோட்டல் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூ காம்பனண்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு இதில் வந்து ஆர்டர் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பேஸ்கெட் டோட்டல் கூட ப்ளஸ் அந்த டெலிவரி ஃபீ விச் இஸ் 47 ஆட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 3077. ஸோ கம்ப்ளீட் வந்துட்டு ஆர்டர் டோட்டல் எனக்கு கிடைச்சிடும். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ ப்ராடக்ட் பேஜ் தான் போகுது. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மால் ஸ்பாப் ஆர்டர். ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லாஸ்டா ஸோ இங்க இருந்து நான் ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான ஸ்க்ரீனுக்கு போகணும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் திங் ஐம் கோனா டு. ஸோ do that. Touchable opacity. Next class name. Text center. Text wide. Text large. Font bold. Base order. So touchable opacity is the styles at no first on plus என்ன சொல்லிருந்தோம் navigation.navigate வந்து preparing order ஸ்க்ரீனுக்கு navigate பண்ணிரு. and class nameல வந்து rounded LG padding சுத்தி 4 and background of course வந்து Zomato ஓட அந்த blue color யூஸ் பண்ணி அந்த red color யூஸ் பண்ணி background create பண்ணிடுறேன். எஸ் சுபாஷ், ரியாக்ட் நேட்டிவ்ல வந்துட்டு ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். we don't use any other languages. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேஸ் ஆர்டர் பட்டன் வந்துட்டு click this one, I can go here and இங்க இருந்து everything is looking good and இதுவும் எனக்கு கம்ப்ளீட்லி ஸ்க்ரோலபிளா இருக்கும். இங்க இருந்து பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு preparing order ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஸோ now we can move to the preparing order screen. and இதுல என்ன அப்படின்னா அந்த சின்ன அனிமேஷன் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு we are going to have certain things. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த இதை யூஸ் பண்றதுக்கு I have those things over here. ஸோ அசட்ஸ்ல என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆர்டர் லோடிங். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் டெலிவரி ஜிஃப் ஆர் ஆர்டர் ஜிஃப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப்ஸ்லாம் வரும். அண்ட் அது போக ஜொமேட்டோவோட டெலிவரி. ஸோ ஜொமேட்டோவோட ஒன் ஆஃப் த லோகோ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அசட்ஸில் ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஸில் ப்ரிப்பேரிங் ஆர்டர் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஐம் கோனா இன்ஸ்டால் ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ். ஸோ என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் நேட்டிவ் அனிமேட்டபிள் அப்படின்றது அண்ட் அஃப்கோர்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராக்ரஸ் அப்படின்றதும். ஸோ let me open it here. not add React Native Animatable and React Native Progress அப்படின்றது. ஸோ ஒன்று வந்துட்டு ப்ராக்ரஸ் பார் ரன் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்துட்டு எனக்கு அந்த அனிமேஷன் காமிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். பட் இந்த ரியாக்ட் நேட்டிவ் ப்ராக்ரஸ்க்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ் எஸ்விஜி பேக்கேஜ் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் அனிமேட்டபிள், ரியாக்ட் நேட்டிவ் ப்ராக்ரஸ், ரியாக்ட் நேட்டிவ் எஸ்விஜி. ஸோ இந்த மூணுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகட்டும். தேர் வி கோ, இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் ஹியர். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் சேஃப் ஏரியா வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் அனிமேட்டபிள் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராக்ரஸ் வந்து இது பண்ணிட்டு இங்கே சேஃப் ஏரியா வியூக்கு என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் நேம்ல ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் the same Zomato color யூஸ் பண்ண போகிறேன் with a little bit of light and flex 1 justify center item center
and இதுல என்ன அப்படின்னா animatableல டாட் இமேஜ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ நார்மல் காம்போனன்ட்டுக்கு இமேஜ் காம்போனன்ட் பதிலாக we can use this animatable image component. இதுல சோர்ஸ்ல என்ன அப்படின்னா வந்து நம்ம இமேஜோட பாத்தை மென்ஷன் பண்ணணும், which is require dot slash assets folder slash order underscore loading dot zip file. and இங்க என்ன அப்படின்னா வந்து அனிமேஷன் வந்துட்டு I would say slide in up animation, iteration count வந்துட்டு 3 and class name வந்துட்டு height 96 with 96 கொடுத்துறேன். save this. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருந்தது. ஸோ எத்தனை வாட்டி அது ஐட்ரேட் ஆகும், இப்போ நான் 3 வாட்டி கொடுத்துருக்கனால அந்த அனிமேஷன் வந்துட்டு எனக்கு 3 வாட்டி தான் வந்துட்டு கீழே இருந்து அந்த லைக் அந்த இது வந்துட்டு பாப்அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதே இதில் அனிமேட்டபிள் டாட் டெக்ஸ்ட் காம்போனண்ட்டும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ இதை வந்து இது பண்ணுறேன். So over here, yeah, waiting for restaurant to accept your order. And idli animation enna panna vandu the same slide in up animation and iteration count vandu inga 1 nu kuduthura and class name enna appadina vandu text lg my10 text white font bold and text center. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் எனக்கு கீழே இருந்து அனிமேட் ஆகி வரும். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ்ல என்ன அப்படின்னா வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ல வந்துட்டு டாட் அப்படின்னு சொல்லும் போது பார் சர்க்கிள் ஸ்னேல் பை இதெல்லாம் இருக்கு. நான் யூஸ் பண்ற சர்க்கிள் கலர் ஒயிட் கொடுத்துட்டு இது பண்ணிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஐ குட் ஆல்சோ see this progress there. Reload the application one time. I think application வந்துட்டு ஸ்டக் ஆயிட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஸோ iOS எமுலேட்டர்லேயே இவ்வளோ பக்கியாக இருக்கும்போது ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்கு ரொம்பவே பக் ஆச்சு. ஸோ அதனால தான் ஐ ஆம் டூயிங் இட் இன் iOS எமுலேட்டர் டுடே. ஸ்டார்ட் சுரேஷ் ப்ரோ ரியாக்ட் ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. யா அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ இட் as soon as possible. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஸோ ஜென்ரலாக iOSல அந்த ப்ராப்ளம் ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு நிறைய அது என்ன அப்படின்னா அந்த லைவாக வந்துட்டு நமக்கு சிமுலேட்டர் காமிக்குது பார்த்தீங்கன்னா அதோட இது வந்துட்டு ஆல்ரெடி உள்ளது நிறைய இருக்குது ஈவெண்ட்ஸ், அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டு லெட் மீ ட்ரை அகைன். யப் ஸோ அந்த சைடில் இந்த ஃபைல்ஸ் இருக்கா இதெல்லாமே என்ன அப்படின்னா வந்து லைக் ஜஸ்ட்டு எனக்கு தேவையான செப்பரேட் ஃபைல்ஸ் தான். ஓகேயா, ஸோ இது வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் த கண்ட்ரோல் பி லைக் திஸ். ஸோ அப்போ இன்னுமே வந்துட்டு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். பட் எனக்கு இப்படி ஒர்க் பண்ண பிடிக்காது. எனக்கு வந்துட்டு லைக் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ அது வந்துட்டு லைக் அப்போ தான் இன்னும் கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க விஷுவல்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க் ஏரியாவில். எனக்கு இந்த வியூ தான் வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இங்கே வந்துட்டு லெட் மீ கம் அண்ட் ஆட் சம் ப்ராடக்ட்ஸ். There we go, place order. Seems like it's bugging. Package.json, SVG, think React Native SVG. So the React Native SVG I think so in the version of bug ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
So I'll use the older version. But if என்ன அப்படின்னா வந்து what I could do is to backtrack the things. We stop the server. To remove all the build files. And திருப்பி என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா yarn போட்டு என் பேக்கேஜ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு I could restart my application again. Because the React Native progress தான் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பக்கா இது பண்ணிட்டு இருந்துச்சு. This project யாருக்கு பண்றீங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஃபார் யூடியூப். பிகாஸ் யூடியூப்ல பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே யூடியூபுக்குன்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான். எதுவுமே வந்துட்டு யாருக்கோ பண்ணிட்டு வந்து காமிக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்துட்டு யூடியூப் வியூவர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கண்டென்ட் ஐ நீட் டு ப்ரிப்பேர். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எடுத்து என்னால் உட்காந்து லைக் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள என்னால் ஸ்ட்ரீம் பண்ணி முடிக்க முடியாது. பிகாஸ் ஸ்ட்ரீம் டைம் கூட என் சிஸ்டம் அவ்வளோ நேரம் தாகுமான்னு தெரியாது. ஸோ இடையில வந்துட்டு ஸ்ட்ரீம் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால எப்போதுமே வந்துட்டு ஐ ட்ரை டு கீப் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். பட் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் சிம்பிளா வச்சதுனால தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்க முடியுது. நான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இட் வில் டேக் லைக் சம்டைம்ஸ் ஸ்ட்ரீம் மை கோ ஈவன் 12 ஹவர்ஸ்க்கு மேலே கூட போகலாம். பட் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்து ஸ்ட்ரீம் பண்றது இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு யான் ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, now things seem like it's working a little bit better. Okay, there we go. ஓகே, பிளேஸ் ஆர்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்பின்னர் வருதா, ஸ்பின்னர் இதாகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் முடிஞ்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு தேவையானது என்ன ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து டெலிவரி ஸ்க்ரீன். அண்ட் இந்த டெலிவரி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஸோ இப்போ இங்கேருந்து டெலிவரி ஸ்க்ரீனுக்கு எப்படி போவோம் அப்படின்னா இங்கேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக தான் நம்ம டெலிவரி ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா அந்த நேவிகேஷனையும் இது பண்ணியிருக்கேன். ஸோ கால்ஸ் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன். பிகாஸ் இங்கே நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன அப்படின்னா சின்னதாக ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இங்கே யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் என்ன சொல்கிறேன் செட் டைம் அவுட் ஜாவாஸ்கிரிப்ட் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 5 seconds 5000 milliseconds கொடுத்துருக்கேன் which is 5 seconds navigation dot navigate to delivery screen அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 seconds எனக்கு இங்கே வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் ரெஸ்டாரண்ட் அக்செப்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ரியல் டைம்ல ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டெலிவரி ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு we could add certain things over here. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து நேவிகேஷன் ஹூக் அண்ட் தென் வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் மேலே இருந்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த வியூக்கு I'm going to give a class name. The same Zomato யூஸ் பண்ற அந்த ரெட் கலர் அண்ட் தென் வந்துட்டு மற்றது யூஸ் பண்றோம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து safe area view class name 50 and view component class name flex row justify between item center padding 5 then touchable opacity on press navigation dot navigate home and இதுல வந்துட்டு iron icons அப்படின்னு சொல்லிட்டு name close size 30 then color white
ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் things are starting looking good. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் காம்பவுண்ட் கொடுங்க. Class name font light, text white, text LG, order help. இதுக்கு அடுத்தது இன்னொரு view component, class name bg white mx, margin x-axis 5, margin y-axis 2, rounded md, and then padding வந்துட்டு சுத்தி ஒரு 6, z index வந்துட்டு 50, and then shadow வந்து md அப்படின்னு கொடுத்துட்டு இதுல இன்னொரு view with the class name flex row, justify between, item center, and then view. இதுல என்ன அப்படின்னா வந்து estimated arrival time and then வந்துட்டு 30 to 35 minutes அப்படின்னு சொல்லி ரெண்டு டெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்ட் எல்ஜி அண்ட் டெக்ஸ்ட் பால்சப்ஸ். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு இமேஜ் காம்பனண்ட் வித் சோர்ஸ். இப்போ நம்ம வந்து சிஸ்டம்ல இருந்து ஆட் பண்ற இமேஜ்ல நம்ம யூஆர்ஐ கொடுக்க வேண்டாம், டைரக்டா ரெக்யூர் கொடுத்துட்டு அந்த இமேஜோட பாத் இதில் மென்ஷன் பண்ணா போதும், which is assets /delivery.png. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் இருக்கு. சிஸ்டம்ல இருந்து வர இமேஜ்னால நம்ம ஹைட் அண்ட் வித் எதுவும் தேவை எல்லாமே வரும். But to make the image look good, I need to give height and width. So பாத்தீங்கன்னா தெரியும் things are starting, like looking good. Hi பொன்முத்து, hi ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா காய்ஸ் திருப்பியும் சொல்றேன், மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஆஃப்டர் திஸ் வியூ ப்ராக்ரஸ்ல இருந்து பார் யூஸ் பண்ண போறேன், ப்ராக்ரஸ் பார். ஸோ சைஸ் வந்து 30, கலர் வந்துட்டு த சேம் கலர் யூஸ் பண்ணிட்டு இது கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ராக்ரஸ் பார் எனக்கு கிடைச்சிரும். இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா யுவர் ஆர்டர் வந்துட்டு எந்த ஹோட்டலில் பிளேஸ் ஆயிருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிடலாம். யுவர் ஆர்டர் அட் ரெஸ்டாரண்ட் டைட்டில் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் அட் மெக்டொனால்ட்ஸ் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்றது. ஸோ திங்ஸ் ஆர் ஸ்டார்டிங் லைக் லுக்கிங் குட். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு இதில் இருக்கிறது என்ன அப்படின்னா மேப். ஸோ அந்த மேப்புக்கு என்ன அப்படின்னா வந்து we are going to install one more package which is React Native Maps. So not add React Native Maps package install பண்றோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன அப்படின்னா மேப்பை வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு வர போறோம். ஓகே, there it is. Port map view from React Native Maps. And இங்க என்ன அப்படின்னா வந்து after the safe area view map view அப்படின்னு கொடுத்துட்டு இதுல initial region வந்துட்டு ஸோ இதுல latitude கொடுக்கணும். ஸோ latitude வந்து restaurant.lat அப்படின்னு சொல்லிடுறேன். and longitude வந்து restaurant.long, and then latitude delta வந்து 0.005. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ தூரம் அந்த லாங்கிடியூட் வந்துட்டு எவ்வளோ பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத ஜூம் அந்த இதெல்லாம் வந்துட்டு டினோட் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஐ ஆல்சோ ஹேவ் சம் கிளாஸ் நேம்ஸ். ஃப்ளெக்ஸ் ஒன் இது மேக்ஸிமம் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். அண்ட் மைனஸ் மார்ஜின் டாப் 10 அண்ட் z index 0 அண்ட் மேப் டைப் வந்து மியூட்டட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றேன். சேவ் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு மேப் வந்துட்டு தெரியுதா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் this is how you can add your maps guys. almost 76 likesல இருக்கும், just 3 likes away and I am streaming more than 3 hours. so just 3 likes தான். யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. நீங்க யாராவது HTML, CSS, JavaScript, Python, C++,
React Native, Flutter and Remix JS, Ember JS இந்த மாதிரி எந்த விதமான டெக்னாலஜி தமிழ்ல லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா courses.techie.com இல்ல techie.comல கோர்சஸ்க்கு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். more than 30 plus courses just 149 rupeesல நீங்க கெட் பண்ணலாம். and once course முடிச்சோனே you'll also get the certification. so உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். definitely check it out. okay, so we are almost there. so map இது பண்ணியாச்சு, பட் அந்த மார்க்கர் வரல. so இப்போ அந்த மேப் எப்படி பார்க்கும்போது எந்த இடம்னு தெரியாது. ஸோ மார்க்கர் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ட் நேட்டிவ் மேப்ஸ்ல இருந்து நம்ம என்னன்னா மார்க்கரை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் there are like several components. அதுல ஒன் ஆஃப் த தான் மார்க்கர். ஸோ மார்க்கர் இம்போர்ட் பண்ணிட்டு இங்க என்ன அப்படின்னா மார்க்கர் இதுல கோஆர்டினேட் அப்படின்றதுல வந்துட்டு latitude and longitude வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து ரெஸ்டாரண்டோட lat and long இங்க மேல இருந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்றேன். அண்ட் தென் வந்துட்டு டைட்டில் அப்படின்றது வந்துட்டு நம்ம அதை கிளிக் பண்ணும்போது நம்ம காமிக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் டாட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் டாட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐடென்டிஃபையர் வந்துட்டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னோட கலர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற அதே ரெட் கலர் ஜொமேட்டோக்கு யூஸ் பண்ற சேம் ரெட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பின்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னோட ஷேடோ கூட தெரியுது. இப்போ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட இது மொத்த டீடைல்ஸ் வருது பாருங்க. ஸோ மெக்டொனால்ட்ஸ் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மெக்டொனால்ட்ஸ் அண்ட் ஃபுல் மெக்டொனால்ட்ஸ் கார்பரேஷன். ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் டிஸ்பிளே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் பீஸ் என்ன அப்படின்னா நம்ம ரைடரோட நேம் அண்ட் தென் அவங்களுக்கு கால் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அது கீழே நம்ம ஆட் பண்ணிடலாம். சேஃப் ஏரியா வியூ, class name bg, wide, flex row, item center, space x5 h28 அப்படின்ட்டு அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் காம்பனன்ட் கொடுத்துட்டு pretty much இங்கே மேலே நம்ம யூஸ் பண்ண அதே இமேஜ் அந்த டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே இமேஜ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹைட்டை மட்டும் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். then bg gray 300 padding 4 rounded full and then margin left 5. so there we go. so பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த இது வந்துட்டு. so guys we are almost gonna finish. so 3 likes தான் இருக்குது. please யாரா லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணி இந்த ஸ்ட்ரீம் முடியறதுக்கு முன்னாடி please help me reach this video 80 likes. so இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து view class name flex1 and text class name is equal to text lg and இதில் வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்றேன். அண்ட் கீழே வந்துட்டு your rider அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா அந்த வியூக்கு வெளியே கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்துட்டு. So that's it guys, we have finished our application completely. So guys திருப்பியும் சொல்றேன் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் செட்டப் இருக்குது இந்த அப்ளிகேஷன்ல ரியாக்ட் நேட்டிவை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன் அவுட். ஸோ ஃபைனல் டெஸ்டிங்க்கு போயிடலாம். க்ளோஸ் திஸ் ஒன். There we go. So இப்போ என்ன அப்படின்னா வந்து let me test this one out. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் பாஸ்கெட்ல இருந்து. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து I have gone to the KFC and KFCல இருந்து I am adding some products. ஸோ சில டிஷ்ஷஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஓகே. So you could see நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியுது. there are those products and இங்க இருந்து if I want to like add one more here or remove one here so எல்லாமே completely responsive work ஆகும். and அதே மாதிரி இங்க வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் that will also work automatically. total subtotal எல்லாமே அப்டேட் ஆகும். once place order கொடுத்தோனே waiting for restaurant to accept your order and boom, there we go. So பாத்தீங்கன்னா தெரியும் order at Kentucky Fried Chicken is being prepared and இங்க பாத்தீங்கன்னா தெரியும்
ஸோ கேஎஃப்சி கரெக்டாக கேஎஃப்சி எங்கே இருக்குதோ அதை பின் பாயிண்ட் பண்ணி it is helping us to show the things. Okay, yeah. So these are the stuffs which you could do with React Native, guys. So பார்த்தீங்கன்னா தெரியும் complete stuffs வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேயா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஐபிஐ ஃபைலோ இல்லை அப்படின்னா வந்து லைக் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு ஏபிகே ஃபைலோ பில்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூ நீட் டு செட் ஆல் தீஸ் திங்ஸ் அப். ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் ஷோ லைக் என்னென்ன திங்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து லிட்டில் பிட் ஈஸியராக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா let me even show you a documentation itself. So first என்ன அப்படின்னா வந்து you need to install this CLI ASCLI from React Expo and மறக்காம எக்ஸ்போல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்போ இது பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா EAS லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க எக்ஸ்போ அக்கௌண்ட்டோட லாகின் ஆகும். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கு பிறகு இங்கே என்ன அப்படின்னா வந்து EAS build configure அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஆண்ட்ராய்டு பில்ட் அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு தேவையான செட்டப் எல்லாத்தையும் இது பண்ணிடும். ஒன்ஸ் அது எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு நீங்க கொடுக்க வேண்டிய கமாண்ட் EAS build பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு iOSனா iOS இல்லை ரெண்டுத்துக்கும் அப்படின்னா ஆல்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போவோட வெப்சைட்ல உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இட் வில் டேக் அரௌண்ட் லைக் 10 to 15 minutes. ஒன்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் ஆன பிறகு அவங்களே உங்களுக்கு என்னன்னா ஏபிகே ஃபைல் அண்ட் ஐபிஐ ஃபைல் டவுன்லோட் பண்ண ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே இது நீங்க வந்துட்டு பிளே ஸ்டோருக்கு அப்லோட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்றது இந்த டாக்குமெண்டேஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கும். பட் என்ன அப்படின்னா பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்றதுக்கு யூ நீட் அ கூகுள் டெவலப்பர் கன்சோல் அக்கௌண்ட் விச் யூ நீட் டு பே லைக் 1600 rupees என்னவோ பே பண்ணி தான் நீங்க அந்த அக்கௌண்ட் வாங்க முடியும். பட் இதெல்லாம் பண்ணி நீங்க பண்ணலாம். பட் ஜென்ரலா ஒரு ஏபிகே ஃபைல் எடுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இதான். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா ESCL இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் தென் ES லாகின் பண்ணும்போது எக்ஸ்போ அக்கௌண்ட் வச்சு லாகின் ஆகும். ஒன்ஸ் அது பண்ண பிறகு டைரக்டா EAS build பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏபிகே ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ that's it. ஸோ இதான் வந்துட்டு நீங்க ஏபிகே ஃபைல் ஜென்ரேட் பண்றதுக்கான பேஸ். ஸோ yeah, that's it. Hope you guys enjoy this video. So நான் இந்த வீடியோ சொல்ல நினைச்சேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஈவன் இட்ஸ் கோனா பி லைக் 4 hours. பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றதுக்காக சேட் அண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமோட எனர்ஜியும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜியை த்ரூ திஸ் 4 hours நான் எடுத்துட்டு போகணும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டர் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு கிவ் திஸ் கண்டென்ட் ஆஸ் மச் இன்ட்ராக்டிவ் வித் ஆஸ் மச் எனர்ஜி அஸ் பாசிபிள். ஸோ அதை கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஃபுல்லாக ரியாக்ட் நேட்டிவோ இல்லை வேறு ஏதாவது லேர்ன் பண்ண வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெக்கியோட லிங்கை செக் பண்ணி பாருங்க. தே ஹவ் லாட் ஆஃப் கோர்சஸ், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் வருதோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு DM me. ஸோ தென் ஐ கேன் நோ, ஐ வில் கெட் யுவர் மெசேஜ் அண்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட கோட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ உடனே இந்த ஸ்ட்ரீம்ல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எண்டில் என்னோட GitHub URL இருக்கும். என்னோட GitHub அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போ இந்த ப்ராஜெக்டோட கோட் அதில் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அசட்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸுக்கு டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ண அசட்ஸ் எல்லாத்தையும் யூ கேன் ஈஸிலி டவுன்லோட் இட். So that's it for this week, guys. See you next week. இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until that, it's signing off Jeejo. Bye, guys.